சார் வந்துட்டாரா? Okay, good evening. Good afternoon everyone. லாஸ்ட் கிளாஸ்ல இருக்கிற எதனா டவுட்ஸ் இருந்தா இப்ப கேட்டுக்கலாம். டவுட் இருக்கவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்த விஷயத்துல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, கிளியர் பண்ணிக்கலாம். லாஸ்ட் கிளாஸ் எல்லாம் கிளியரா? எதுவும் டவுட் இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம எங்கே விட்டோம் அப்படின்னா லிஸ்ட் ஆரம்பித்தோம். ஸோ லிஸ்ட்னா என்ன? லிஸ்ட் வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ், ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் டேட்டா வந்து நம்ம ஒரு வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறோம்னா லிஸ்ட் எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் வச்சு லிஸ்ட் டினோட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இப்படி கொடுத்தோன்னா இது ஒரு எம்டி லிஸ்ட். இது ஒரு எம்டி லிஸ்ட். எம்டி லிஸ்ட் இப்படி தான் கிரியேட் பண்ணணும்னு கிடையாது. எக்ஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் இப்படி கொடுத்தாலும் எம்டி லிஸ்ட் தான். ஓகே, எதர் நீங்கள் அப்படி ஒரு எம்டி லிஸ்ட் அது மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து எம்டியாக போட்டிங்கன்னா ஒரு எம்டி லிஸ்ட்டு, ஆர்எல்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் லிஸ்ட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கால் பண்ணுறோம். சரியா? கொடுத்தா என்ன ஆகுது உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆகிடும். ஓகே, இப்போ எக்ஸ்ன்றது என்ன டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்னா லிஸ்ட் டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட். அதில் ஒரு எம்டி டேட்டா தான் இருக்குது. ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லிஸ்ட் வந்து எம்டியாக கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி அதை லிஸ்ட்டில் ஆட் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லிஸ்ட் வந்து டைனமிக் இன் சைஸ். லிஸ்ட்டில் வந்து எவ்வளோ எலமெண்ட்ஸ் வேணால் உங்களால் எப்போ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் அதில் இருக்க எலமெண்ட்ஸை டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். ஸோ அதாவது டைனமிக்காக உங்களோட லிஸ்ட்டில் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ண முடியும், அட் த சேம் டைம் எலமெண்ட்ஸை கண்டென்ட்டை மாற்ற முடியும், அப்டேட் பண்ண முடியும். அதே மாதிரி உங்கள் லிஸ்ட்டில் இருக்கிற டெலிட் எலமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணவும் முடியும். அதுதான் வந்து லிஸ்ட்டோட அட்வான்டேஜ். ஓகே, ஸோ எம்டியாக ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ண பிறகு எனக்கு எப்பயாச்சும் லிஸ்ட்டில் ஆட் பண்ணணும் அப்படின்னா லிஸ்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு டிஏஆர் கூட பாருங்க, எல்லா எலமெண்ட்ஸும் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் மெத்தட்ஸ். இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். அப் அண்ட் கிளியர், கவுண்ட், எக்ஸ்டெண்ட் எல்லாம். சரி, ஸ்ட்ரிங் மெத்தட்ஸில் யாருக்காச்சும் டவுட் இருந்துச்சுன்னா லிஸ்ட் கேட்டுடுங்க. ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் இப்போ லிஸ்ட் மெத்தட்ஸ்லாம் பார்த்துருவோம். லிஸ்ட்டோட மெத்தட்ஸில் பார்த்தீங்கன்னா அப்பண்ட் இருக்கு. அப்பண்ட் எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா அதாவது ஒரு லிஸ்ட்டோட எலிமெண்ட்ஸில் எப்பயாச்சும் ஆட் பண்ணணும்னு நினச்சா, ஒரு லிஸ்ட்டில் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும்னு நினச்சா, இப்போ எக்ஸ்னு ஒரு எம்டி லிஸ்ட் வச்சுருக்கேன். இந்த லிஸ்ட்டில் நான் ஏதாவது எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் டாட், எப்பவுமே ஆப்ஜெக்ட் டாட் மெத்தட், ஆப்ஜெக்ட் டாட் மெத்தட். மெத்தட் என்ன மெத்தட் இங்கே அப்பண்ட். அப்பண்ட் மெத்தட் போட்டுட்டு ஓகேங்களா, அப்பண்ட் மெத்தடை போட்டுட்டு அதில் என்ன கொடுக்கணும்னா ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே ஆட் பண்ணுற எல்லா எலமெண்ட்ஸுமே ஒரு பைத்தன் ஆப்ஜெக்டாக இருக்கணும். ஸோ ஒரு பைத்தன் ஆப்ஜெக்டாக இருக்கணும்னா இட் கேன் பி இன்ட், ஃப்ளோட், ஸ்ட்ரிங், லிஸ்ட், எது வேணா இருக்கலாம். பைத்தனில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே நம்ம ஆட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ எக்ஸ் டாட் அப்பண்டில் போயிட்டு நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன், ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவாக கொடுக்குறேன், பைத்தன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன ஆகும், எக்ஸ்ன்ற எலமெண்ட்டு சரி எக்ஸ்ன்ற லிஸ்ட்டில் பைத்தன்ன்ற ஒரு எலமெண்ட் வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ இப்போ எக்ஸில் என்ன இருக்குன்னா ஃபில்கெட் லிஸ்ட், அந்த லிஸ்ட்டில் ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கும். இப்போ இந்த எலிமெண்ட்டில் இன்னும் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிட்டே போகலாம். எப்போ ஆட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக கடைசியாக தான் ஆட் ஆகும். எப்போ நீங்கள் எதனா எலிமெண்ட் ஆட் பண்ணாலும் கடைசியாக தான் ஆட் ஆகும். கடைசியாக ஆட் ஆகிட்டு அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இண்டெக்ஸ் கிரியேட் ஆகும். கடைசியாக ஒரு எலிமெண்ட் ஆட் ஆகிட்டு அதில் ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் ஆகும். இப்போ பாருங்கள் ஜாவான்னு கொடுப்பேன். ஸோ இப்போ எக்ஸ் கொடுத்தனா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து 2 எலிமெண்ட் இருக்குது, பைத்தன், ஜாவா.
ஸோ 2 எலிமெண்ட்ல வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம இது மாதிரி எவ்வளோ எலிமெண்ட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிட்டே போகலாம். அப்பன் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எலிமெண்ட்ஸ் போய் கடைசியா ஓகே திரும்ப பார்ப்போம். டிஸ்கனெக்ட் ஆகிட்டு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து எக்ஸில் வந்து சம் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டோம். எப்பவுமே ஆட் பண்ணும்போது கடைசியாக தான் ஆட் ஆகும். அட் த சேம் டைம் இண்டெக்ஸும் கிரியேட் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இன்பிட்வீனில் ஆட் பண்ணுறதா இருந்தால் நம்ம எப்படி லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வேற ஒரு மெத்தட் வச்சுருக்கோம். என்ன மெத்தட்னா இன்சர்ட். ஸோ இன்சர்ட்ன்ற மெத்தடில் நமக்கு என்ன பாஸ் பண்ணுறாங்கன்னா 2 எலமெண்ட் பாஸ் பண்ணுறாங்க. ஒன்று இண்டெக்ஸ், இன்னொன்று ஆப்ஜெக்ட். பொதுவாக அப்பனில் வந்து இண்டெக்ஸ் நம்ம பாஸ் பண்ண மாட்டோம். இண்டெக்ஸ் அதுவாகவே கிரியேட் பண்ணிப்போம். ஏன்னா கடைசியாக என்ன எலமெண்ட் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அதுக்கு அடுத்த எலமெண்ட்டாக இது ஆட் ஆகும். அடுத்த இண்டெக்ஸ் அது அலர்ட் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக அலர்ட் ஆகிடும். வேற இன்சர்ட்டில் மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இண்டெக்ஸ் நம்ம கொடுத்து தான் ஆட் பண்ணணும். இப்போ வந்து லிஸ்டோட இண்டெக்ஸ் வந்து எப்பவுமே நான் ஏற்கனவே ஸ்ட்ரிங்கில் பார்த்தது தான். இண்டெக்ஸ் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கும்? பொசிஷன் வந்து 0லேருந்து ஆரம்பிக்கும் இல்லையா? அப்போ 0லேருந்து ஆரம்பிக்கும் போது பைத்தன் வந்து 0, ஜாவா வந்து 1, சி வந்து 2 இல்லையா? ஓகே, இப்போ எக்ஸ்டார்ட் இண்டெக்ஸ் ஆஃப் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1ன்னு கொடுத்து ஒரு எலிமெண்ட்டை ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் போய் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆட் பண்ண உடனே இப்போ இதில் போய் 1ன்ற இண்டெக்ஸை ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி 1ல் என்ன இருக்குது? ஜாவா இருக்குது. இப்போ என்ன ஆகும்? அந்த இடத்துல ஜாவாவும்
ஜாவா ரூபின்ற எலமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல போய் ஆட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்து இருக்கிற கீழே அது லாஸ்ட் எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படியே கீழே டவுன்ல இறங்கிடும். ஓகேவா? இப்போ பாருங்க, இப்போ எக்ஸ்ல போய் பாருங்க, அது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா என்னாச்சு, ஷிஃப்ட் ஆயிருக்கா, எல்லா எலமெண்ட்ஸும் ஷிஃப்ட் ஆயிடும். இது ஒன்ல போய் ஆட் ஆனதுனால எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் இண்டெக்ஸ் வந்து மாறிடும். ஓகே, இண்டெக்ஸ் இன்சர்ட் அப்படின்னா என்ன பண்ணுது அப்படின்னா எலமெண்ட்ஸை வந்து இன்பிட்வீன்ல ஆட் பண்ண முடியும், எங்க வேணா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதே வந்துட்டு எக்ஸ் டாட் இன்சர்ட் ஆஃப், ஓகே, இன்சர்ட் ஆஃப் 0, கொடுத்துட்டு ஏதாவது ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி ஆட் பண்ணால் என்ன ஆகும், 0ல போய் ஆட் ஆகும். அப்போ இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் கீழே தள்ளிட்டு ஃபர்ஸ்ட்ல வந்து யார் ஆட் ஆகும், C++ ஆட் ஆகும். இப்படி தான் எக்ஸில் இருக்க எலமெண்ட்ஸு சாரி லிஸ்ட்டில் இருக்க எலமெண்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஆட் தான். ஒன்று வந்து லாஸ்ட்ல ஆட் ஆகுது, ஒன்று வந்து எந்த பொசிஷன் நம்ம கொடுக்குறோமோ அந்த இடத்துல ஆட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் இதுலேயே வந்துட்டு அடுத்த எலமெண்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் டாட் எக்ஸ் ஆஃப் 1 = 2. இப்போ எக்ஸ் ஆஃப் 1ல என்ன இருக்கு, பைத்தன் இருக்கு. ஸோ இப்போ நான் ஏதாவது ஒரு எலமெண்ட்டை மாற்றணும், எக்ஸ் ஆஃப் 2ல இருக்க எலமெண்ட்டை மாற்றணும், என்னவா மாற்றணும் அப்படின்றத நம்ம மாற்றிக்கலாம். இப்போ அங்கே போய் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேற ஏதாவது அந்த இடத்துல ஆட் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா .NET அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்படி கொடுத்தா என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸில் இருக்க செகண்ட் எலமெண்ட் வந்து என்ன ஆகிடும், மாறிடும், அப்டேட் ஆகிடும். எப்போல்லாம் நீங்கள் வந்து அசைன் பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஆனால் ஸ்ட்ரிங்காக இருந்தால் இது மாதிரி அசைன் பண்ண முடியாது. ஸோ எக்ஸில் டோட்டலாக எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, இப்போ 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கறதுக்கு நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் தான். லென்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, எக்ஸ் ஆஃப் லென் ஆஃப் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் உங்களுக்கு வந்துடும். எக்ஸ் டாட் லென் கொடுத்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் வந்துடும். சரி, ஓகே, திருப்பி சொல்கிறேன். எக்ஸ்ன்னு லிஸ்ட்னா என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு எம்டி லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். எக்ஸ் ஈக்குவல் டு இப்படி கொடுத்தா எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணலாம், இல்லை எக்ஸ் ஈக்குவல் டு இப்படி கொடுத்தாலும் எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணலாம். இது வந்து எம்டி லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறது. ஓகே, எக்ஸ் டாட், ஓகே, அதுக்கப்புறம் எப்போ வேணும்னா அப்பெண்ட் கொடுத்து என்ன பண்ண முடியும், எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணிக்க முடியும். நம்ம ஒரு நேரத்தில் ஒரு எலிமெண்ட் தான் ஆட் பண்ண முடியும். ஒரே இடத்துல 2-3 எலிமெண்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வேற ஆப்ஷன். மாதிரி இது பார்ப்போம். அப்பெண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நேரத்தில் ஒரு எலிமெண்ட்டை தான் ஆட் பண்ண முடியும். இப்போ இதில் போய் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பைத்தன் அப்படின்னு ஆட் பண்ணிடுறேன். ஸோ எக்ஸ் டாட் அப்பெண்ட் கொடுத்து ஆட் பண்ணோன்னே எக்ஸில் என்ன ஆச்சு, பைத்தன் வந்துருச்சு. எப்போல்லாம் நீங்கள் வந்து அப்பெண்ட் ஃபங்க்ஷன் வழியா அப்பெண்ட் மெத்தட் வழியா ஒரு கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா அந்த கண்டென்ட் போயிட்டு என்ன ஆகிடும், லிஸ்ட்டில் போயிட்டு ஆட் ஆகிடும். அப்போ ஆட் பண்ணுற ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரிங்காக தான் இருக்கணுமா, அப்படிலாம் கிடையாது. இட் கேன் பி எனி டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட், எனி டைப் ஆஃப் பைத்தன் ஆப்ஜெக்ட். பைத்தனில் யூஸ் பண்ணுற எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் ஸ்டோர் பண்ணலாம், என்ன மாதிரி ஆப்ஜெக்ட் வேணாலும் ஸ்டோர் பண்ணலாம். அதுதான் அட்வான்டேஜ். சரியா? ஓகே, இப்போ எக்ஸ்ட்ராட் அப்பெண்ட் கொடுத்து அடுத்த எலமெண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் போயிட்டு சி ஆட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இதே வந்துட்டு இப்போ எக்ஸில் 3 எலமெண்ட் இருக்குது. ஆட் பண்ணும் போதெல்லாம் கடைசியில் தான் ஆட் ஆகும். கடைசியில் ஆட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இண்டெக்ஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். இண்டெக்ஸ் வந்து இப்போ எத்தனை இண்டெக்ஸ் இருக்குது, 0, 1, 2 இருக்குது. நெக்ஸ்ட் எலமெண்ட் ஆட் பண்ணால் என்ன ஆகும், 3 ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் ஆகும் தானாகவே, அதுவே கிரியேட் பண்ணிக்கும். சரியா? அதே மாதிரி தான் இன்சர்ட். இன்சர்ட்டில் போய் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்சர்ட்டில் வந்துட்டு எக்ஸ்ட்ராட் இன்சர்ட் ஆஃப் இண்டெக்ஸ் கமா ஆப்ஜெக்ட். அதாவது இப்போ 0, C++ன்னு கொடுத்தனா என்ன நடக்கும் அப்படின்னா 0ன்றது யார் இல்லை இப்போ இருக்கான்னா பைத்தன் இருக்கு. அது என்ன பண்ணுன்னா இன்சர்ட்னு பண்ணவொடனே 0ல போய் C++ல போட்டுட்டு 0லேருந்து எக்ஸிஸ்டிங்காக எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கோ அவ்வளோத்தையும் என்ன பண்ணும், கீழே தள்ளிடும். ஸோ தட் உங்களுக்கு என்ன ஆகும்னா C++ வந்து ஃபர்ஸ்ட் 0th பொசிஷனில் போய் ஆட் ஆகுதுனால இதெல்லாம் கீழே வந்துடுச்சு. சப்போஸ் இன்விட்டிவ் நான் வேற எதனா ஆட் பண்ணணும் அப்படின்னு மாற்றலாம். இப்போ இதே 0 = ஓவர் ரைட் பண்ணணும்னாலும் பயந்துக்கலாம். இப்போ நான் கேப் லெட்டரா போட்டிருக்கேன், முன்னாடி ஸ்மால் லெட்டரா போட்டிருந்தேன், இப்போ கேப் லெட்டரா பண்ண ஓவர் ரைட் பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும், இன்பிட்வீன்லையும் ஆட் பண்ண முடியும். அப்பண்ட வந்து கடைசியில் ஆட் ஆகும், இன்பிட்வீன்ல ஆட் பண்ணுறதுக்கு இன்செர்ட் ஆப்ஷன். இதான் லாஜிக். ஓகே, நெக்ஸ்ட் மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ண முடியுமானா முடியும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இதுதான் ஹெட்ரோஜினியஸ் டேட்டா.
ஓகே, நெட்வொர்க்ல ஏதோ இஷ்யூ இருக்கு. ஓகே, பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம். அப்பண்டு இன்சர்ட் ரெண்டு அம்மலும் பார்த்தோம். அதாவது ஒன்று வந்து கடைசியாக ஆட் ஆகும், ஒன்று வந்து அப்பண்ட் வந்து கடைசியாக ஆட் ஆகும், இன்சர்ட் வந்து இன்பிட்வீனில் ஆட் ஆகும். இது ரெண்டு தான் இப்போ பார்த்துருக்கோம் இல்லையா? ஓகே, சொல்லுங்க. ஸ்ரீஜா சொல்லுங்க. சொல்லுங்க லாவண்யா சொல்லுங்க. சார் இன்சர்ட்ல வந்து நம்ம நியூமரிக் வேல்யூ ஆட் பண்ணும்போது அது இண்டெக்ஸ் வேல்யூ 0 1 2 3 அப்படி ஸ்டார்ட் ஆகும்ல சார்? அது இண்டெக்ஸ் வேல்யூ நியூமரிக் வேல்யூவும் இண்டெக்ஸ்ல கவுண்ட் ஆகும்ல சார்? என்ன டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணாலும் இண்டெக்ஸ் கிரியேட் ஆகும். இப்போ நம்ம 100 நியூமரிக் வேல்யூ கொடுக்கும்போது அது ஆமா ஆமா நீங்க சொல்றது என்னன்னா, ஒருவேளை நான் வந்து கிரியேட் பண்ணும்போது இப்படி கிரியேட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறீங்க. அதாவது 0 1 2 3 இப்படி போட்டா கிரியேட் ஆகுமானா, நீங்க எப்படி போட்ட ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் கிரியேட் ஆகும். அதாவது ஒன்று புரிஞ்சுங்க, இண்டெக்ஸ்ன்றது நீங்க கிரியேட் பண்ண மாட்டீங்க, பைத்தனே கிரியேட் பண்ணிக்கும். நீங்க கொடுக்கறது வேல்யூ. ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு எலிமெண்ட் வேணும்னா எந்த எலிமெண்ட் வேணுமோ அதோட இண்டெக்ஸ் தான் நீங்க கொடுப்பீங்க. கரெக்டா? ஓகே சார். அதாவது எக்ஸ்ன்னு கொடுத்துட்டேன்னா எக்ஸ்ல இப்ப 5 எலிமெண்ட் இருக்கு. எக்ஸ் ஆஃப் 0னா 0 தான். அந்த 0 வேற, இந்த 0 வேற. இந்த 0ன்றது இண்டெக்ஸ், இந்த 0ன்றது வேல்யூ. அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணிக்காதீங்க. சரியா? என்ன டைப் ஆஃப் எலிமெண்ட், இப்போ நீங்க எக்ஸ்ல வந்து இப்போ எக்ஸ் டாட் அப்பண்ட் கொடுத்துட்டு இங்க சிஎஸ்சின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ எக்ஸ்ல ஒரு எலிமெண்ட் இருக்கும். இதோட இண்டெக்ஸ் என்ன? 5. 0 1 2 3 4 5 அப்படிதான் இருக்கு. சரிங்களா? ஒருவேளை எக்ஸ் டாட் இன்சர்ட் கொடுத்துட்டு நீங்க இதுல என்ன பண்றீங்கன்னா பைத்தன் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பாஸ் பண்ணணும். 1 கொடுத்துட்டு பாஸ் பண்ணனா இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ எக்ஸ் வந்து 0க்கு அப்புறம் பைத்தன் இருக்கும், பைத்தனுக்கு அப்புறம் தான் 1 இருக்கும். சரியா? இதோட இண்டெக்ஸ் வந்து 0, இதோட இண்டெக்ஸ் 1, இதோட இண்டெக்ஸ் 2, இதோட இண்டெக்ஸ் 3, இது 4 5 6. சரிங்களா? இன்சர்ட்ல இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்காம இன்சர்ட் பண்ணுமா சார்? முடியவே முடியாது. இண்டெக்ஸ் வேல்யூ கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். ஓகே சார். இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்தது பாருங்க, எக்ஸ் டாட் இண்டெக்ஸ்னு போட்ட உடனே உங்களுக்கு காமிக்கும். என்ன காமிக்குது? ஓகேங்களா? இண்டெக்ஸ்ல வந்துட்டு ரெண்டு ஆப்ஷன், ரெண்டு இருக்கும். ஓகேங்களா? எக்ஸ்ன்றது ஆமா. சரிங்களா? ஆமா. இல்ல இல்ல இது காமிக்கும். அதில் வந்துட்டு ரைட் போட்டிங்கன்னா காமிக்கும். வேல்யூ வந்து ஸ்டார்ட். இல்ல இல்ல இது வேற ஏதோ மாற்றி காமிக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் வேல்யூ. இல்ல இல்ல ஆப்ஜெக்ட் தான் காமிக்கும். இண்டெக்ஸ் கமா ஆப்ஜெக்ட் தான் காமிக்கும். இது காமிக்கும். வேற ஏதோ எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ஆக்சுவலா இல்லைன்னா ரெண்டு பேராமீட்டர், ஒரு பேராமீட்டர் வந்து இண்டெக்ஸ், செகண்ட் பேராமீட்டர் வந்து ஆப்ஜெக்ட். ஓகே சார். ஓகே, அப்பண்ட்ல வந்து அப்பண்ட பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்ட் மட்டும் தான் கொடுப்போம். இண்டெக்ஸ்ல வந்து இண்டெக்ஸும் கொடுப்போம், ஆப்ஜெக்டும் கொடுப்போம். பாருங்க, இதுதான் ஆப்ஜெக்ட், இண்டெக்ஸ் ஆப்ஜெக்ட் ரெண்டுமே கொடுப்போம். கிளியரா? டவுட் இருக்கா? ஓகே ஓகே, थैंक यू சார். சரி, இப்போ அடுத்து பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்போ நான் இதில் என்னெல்லாம் எலிமெண்ட் ஆட் பண்ணியிருக்கேன்? இன்ட் ஆட் பண்ணியிருக்கேன், ஸ்ட்ரிங் ஆட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ல போயிட்டு எக்ஸ் டாட் அப்பண்ட் கொடுத்துட்டு ஒரு ஃப்ளோட் வேல்யூ கொடுத்து ஆட் ஆகுமானா ஆட் ஆகும். சரி, வேற என்னதான் ஆட் ஆகும்? லிஸ்ட் கூட ஆட் ஆகும். லிஸ்ட் டாட் அப்பண்ட் கொடுத்துட்டு ஒரு லிஸ்டையே ஆட் பண்ணலாம். இப்படி கொடுத்தா என்ன ஆகும்? சின்ன கம்மியா கொடுக்குறேன். இப்படி கொடுத்தா என்ன ஆகும்? மொத்தமா அப்படியே ஆட் ஆகும். அதாவது இப்ப இருக்கிற எக்ஸ்ல ஒரு ஹெட்ரோஜினியஸ் டேட்டா இருக்கு, 4 டைப் ஆஃப் டேட்டா இருக்கு. இந்த 4 டைப் ஆஃப் டேட்டால நீங்க எக்ஸ் ஆஃப் 0 கொடுத்தனா 0 தான் வரும், எக்ஸ் ஆஃப் 1 கொடுத்தனா பைத்தன் வரும், எக்ஸ் ஆஃப் -1 கொடுத்தா என்ன வரும்? சாட்ல போடுங்க. எக்ஸ் ஆஃப் -1 கொடுத்தா என்ன வரும்? எக்ஸ் ஆஃப் -1 கொடுத்தா என்ன வரும்? லாவண்யா வந்து லிஸ்ட் வருன்னு இருக்காங்க, ஒருத்தவங்க நத்திங் போட்டிருக்காங்க. ஓகே, ஆக்சுவலா லாஸ்ட் எலிமெண்ட் என்னன்னா நம்ம வேல்யூ என்னது? 4 5 5 மூணுமே லிஸ்டாவே வரும். வரும்போது லிஸ்டாவே வரும். சரியா? இப்படிதான் வரும். -1 கொடுத்தீங்கன்னா கடைசி எலிமெண்டா தானே. சப்போஸ் இப்போ லிஸ்ட்டுக்குள்ள லிஸ்ட், இதுதான் நெஸ்டட் லிஸ்ட்னு சொல்லுவோம். லிஸ்ட்டுக்குள்ள ஒரு லிஸ்ட் இருக்கு,
அப்போ எக்ஸ் ஆஃப் -1 கொடுத்தா யார் வராங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ் ஆஃப் -1 கொடுக்கும்போது உங்களுக்கு வர்றது யாரு மைனஸ் அந்த மொத்த லிஸ்ட் வருது. சப்போஸ் எக்ஸ் ஆஃப் -1 அதுல 0 யாரு அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது எக்ஸ் ஆஃப் -1ன்றதே ஒரு லிஸ்ட், அதுல 0 யாரு. இப்போ என்ன ஆன்சர் வரும் போடுங்க சாட்ல. 4 4 குட். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா இதுல 4 தான் வரும். இந்த எலமெண்ட்குள்ள இதை கொடுத்தீங்கன்னா 4 வரும். இப்போ எக்ஸ் ஆஃப் -1ல -1 யாரு? சரியா? புரியுதா? இப்படிதான் எலிமெண்ட்ஸ் எடுக்கலாம். சரி, இப்போ எக்ஸ் ஆஃப் நல்லா இதை பார்த்துங்க. எக்ஸ் ஆஃப் -3 எக்ஸ் ஆஃப் -3 -1 சொல்லுங்க பார்க்கலாம் என்ன ஆன்சர் வரும். எக்ஸ் ஆஃப் -3 -1 எக்ஸ் ஆஃப் -3 யாரு? சிஎஸ்சி. எக்ஸ் ஆஃப் -3 சிஎஸ்சி. சிஎஸ்சியில -1 யாரு? சி. பாருங்க சரியா? கிளாரிட்டியா பாருங்க. ஓகே, சப்போஸ் லென்ன்ற ஃபங்க்ஷனா எக்ஸ் கொடுத்தா என்ன வரும்? லென் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா என்ன? ரிட்டர்ன்ஸ் தி நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் தி கண்டெய்னர். ஓகேவா? இதுல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு மொத்தமா? 9 எலமெண்ட்ஸ், 11 எலமெண்ட்ஸ். நல்லா கவனிங்க, இதுல மொத்தமா 9 எலமெண்ட் தான் இருக்கு. எப்படின்னா 0 ஒரு எலமெண்ட், பைத்தன் 2வது எலமெண்ட், 1 3வது எலமெண்ட், 2 3வது எலமெண்ட், 3 4 எலமெண்ட், 4 5th எலமெண்ட், சிஎஸ்சி 6th எலமெண்ட், 54.5 7th எலமெண்ட். இதுல என்ன ஆகுது? 0 1 2 3 4 5 6 7 8. இண்டெக்ஸ்ல 8 இருந்தா எலமெண்ட்ஸ் வந்து எத்தனை இருக்கு மொத்தமா? இது மொத்தம் சேர்ந்து 8வது எலமெண்ட். மொத்தமா அப்போ 9 எலமெண்ட் இருக்கு. கரெக்டா? 9 எலமெண்ட்ஸ் வரும். ஸோ இதில் போனீங்கன்னா லென் ஆஃப் எக்ஸ் கொடுத்தா 9 வரும். சரியா? 11 வராது. ஓகே, சரி, கிளியரா இது? ஓகே, இப்போ பாருங்க. இப்போ ஒரு எம்டி லிஸ்ட்டை நீங்கள் இப்படி கிரியேட் பண்ணால் இப்படி வந்துச்சு. இப்போ நான் வந்துட்டு இதே லிஸ்ட்டை வந்து இப்படி கொடுத்தனாலும் வரும். ஒரே நிமிஷம். எக்ஸ் தான் இருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு கவனிங்க. எக்ஸ்ல போயிட்டு நம்ம இன்சர்ட்டும் அப்பண்டும் பார்த்தோம். அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் பண்ணலாம், ஸ்லைசிங்கும் பண்ணலாம். இப்போ 3 கோலன் கொடுக்குறேன். என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். 3 கோலன் -1 சாட்ல போடுங்க. 3 கோலன் -1 3 கோலன் -1 சாட்ல போடுங்க. பைத்தனா? சரி, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. 3 யாரு இதுல? 0 வந்து 0, பைத்தன் வந்து 1, 1 வந்து 2, 2 வந்து 3. அப்ப இங்க இருந்து ஆரம்பிக்கும். எங்க இருந்து ஆரம்பிச்சு எது வரைக்கும் போனோம்? -1 வரைக்கும் போகணும். 2ல இருந்து ஆரம்பிக்கும். இது 0 1 2, இது 0 1 2, இதுதான் 3. இங்க இருந்து ஆரம்பிச்சு -1க்கு போனா -1க்கு முதல் எலமெண்ட் நின்றோம். அப்ப இந்த எலமெண்ட் வரைக்கும் வரும். 2 3 4 சிஎஸ்சி 54.5 தான் ஆன்சர் வரும். சரியா? ஓகே, இண்டெக்ஸிங்கும் ஸ்லைசிங்கும் கரெக்டாக ஞாபகம் வச்சு பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட். இப்போ ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு, அப்பன் பண்ணியாச்சு. ஒரு அப்பன் பண்ணும்போது ஒரு லிஸ்ட் கொடுத்தனா என்ன ஆகுது? அப்பவும் ஆட் ஆகும். எது கொடுத்தாலும் ஆட் ஆகும். சரி, இப்போ எனக்கு என்ன லாஜிக்னா நல்லா கவனிச்சிங்க. எனக்கு வந்துட்டு 2 3 எலமெண்ட் ஒரே இடத்துல ஆட் பண்ண முடியுமா அப்பன்ல அப்படின்னா, நீங்கள் அப்பன் கொடுத்து 4,5 கொடுத்து பாருங்க, என்ன ஆகும்? எரர் வரும். என்ன சொல்லுது? அப்பன் டேக்ஸ் எக்ஸாக்ட்லி 1 ஆர்குமெண்ட், ஒரு வேல்யூ தான் கொடுக்க முடியும், 2 கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுது. சரியா? ஓகே, அப்ப இப்படி கொடுத்தனா எடுத்துக்குது, இப்படி கொடுத்தா என்ன ஆகுது? இப்ப 2 ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கோமா? இல்ல, ஒரே ஆர்குமெண்ட் தான். அதுதான் லிஸ்டா இருக்கு. புரியுதா? அதுதான் லிஸ்டா இருக்கு. இப்போ என்ன தப்பு என்னன்னு தெரியல, பார்க்கலாம் இருங்க. பிராக்கெட் போட்டுட்டோம்னா லிஸ்டா டப்புன்னு கிடையாது, எக்ஸ்ட்ரா டப்புன்னு. ஓகே, இப்போ எக்ஸ்ல போனீங்கன்னா எலமெண்ட் ஆட் ஆயிருக்கு. 5 2 வந்துருச்சா? ஓகே, ஆனா இதே பாருங்க, எக்ஸ்டெண்ட்னு ஒரு கமாண்ட் இருக்கு. என்னது? எக்ஸ்டெண்ட் ஆஃப் ஒரு லிஸ்ட் கொடுக்குறேன். ஓகே, 77 88 இந்த 2 எலமெண்ட்ஸ் கொடுக்குறேன்.
இப்போ எக்ஸில் எப்படி ஆட் ஆயிருக்கு பாருங்க. இதுதான் வந்து என்ன பண்ணுது, தனித்தனியாக ஆட் ஆயிருக்கா, ஒன்றா ஆட் ஆயிருக்கா? இங்கே பாருங்க, இங்கே நான் வந்து 5,2 கொடுத்தேன், இங்கேயும் அதுதான் கொடுத்துருக்கேன். இதுக்கும் வித்தியாசம் இல்லை, ஃபங்க்ஷன் மட்டும் தான் வேரி ஆகுது. அப்பண்ட் வந்து இது மொத்தத்தையும் சேர்ந்து ஒரே எலமெண்ட் ஆட் ஆச்சு. எக்ஸ்டெண்ட் வந்து என்ன பண்ணுச்சு, இது ரெண்டையும் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் இண்டிவிஜுவலாக எடுத்து ஆட் பண்ணிடும். ஓகே, மல்டிபிள் எலமெண்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா, அதுதான் மல்டிபிள் எலமெண்ட்ஸ் உடனே ஒரே இடத்துல ஆட் பண்ணோம்னா எக்ஸ்டெண்ட் வைஸ் தான் ஆட் பண்ண முடியும். எக்ஸ்டார்ட் இப்போ எக்ஸில் வந்து இதே எலமெண்ட்ஸ் இருக்கு, இருங்க எக்ஸை ரீசெட் பண்ணிடுறேன். இப்போ நான் எக்ஸில் வந்துட்டு 5, 10 இருக்கு. ஓகே, எக்ஸில் இதாக இருக்கு. எக்ஸ்டார்ட் அப்பண்ட் கொடுத்து, ஓகே, ஒரு அப்பண்ட் ஆஃப் ஒரு லிஸ்ட்ல 15,25 கொடுத்தேன்னா ரெண்டும் சேர்ந்து ஒரே எலிமெண்ட் ஆட் ஆகும். இதே எக்ஸ்டார்ட் எக்ஸ்டெண்ட் ஆஃப், ஓகே, 30,40 கொடுத்தேன்னா ஒரே எலிமெண்ட் லிஸ்டா கொடுக்கணும். 30,40 கொடுத்தேன்னா இப்போ எக்ஸ்ல பாருங்க 30, 40 தனித்தனியாக போய் ஆட் ஆயிருக்கு. அதுதான் வந்து என்ன பண்றோம், தனித்தனியாக ஆட் பண்றோம். சரியா? எக்ஸ்டெண்ட் வந்து ஒரு லிஸ்ட்டை பாஸ் பண்ணீங்கன்னா அது என்ன பண்ணும், அது அது அந்த எக்ஸ்ல போயிட்டு அந்த எந்த லிஸ்ட்ல போய் ஆட் பண்ண சொல்றீங்களோ அந்த லிஸ்ட்ல போயிட்டு இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸ் ஆட் ஆகும். ஓகே, len ஆஃப் எக்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை எலிமெண்ட் இருக்குன்னு. 5 எலிமெண்ட். ஓகே ஃபைன். ஓகே கிளியர். ஓகே சரி, இப்போ கவனிங்க. இப்போ இதுக்கு பதில் சொல்லுங்க. எக்ஸ் டாட் எக்ஸ் ஆஃப் 2 டாட் அப்பண்ட் ஆஃப் 100 ஆட் பண்ணா எரர் வருமா வராதா? ஆட் பண்ணா எரர் வருமா வராதா சொல்லுங்க. டவுட் என்னம்மா ஷீபா? ஓகே, எரர் வரும். ஓகே, எரர் கண்டிப்பா வரும். ஏன்னா எக்ஸ் ஆஃப் 1ல என்ன வேல்யூ இருக்கு, எக்ஸ் ஆஃப் 1ல என்ன வேல்யூ இருக்கு, 10 இருக்கு. 10ன்றது என்ன டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட், இன்ட். இன்ட் அப்பண்ட் ஃபங்க்ஷன் இருக்கா, இல்லை. அதனால கண்டிப்பா எரர் வரும். இன்ட் ஆப்ஜெக்ட் ஹாஸ் நோ ஆட்ரிபியூட் அப்பண்ட் அப்படின்னு வருதா, அதனால தான் இது எரர் வருது. இதே எக்ஸ் ஆஃப் 2 டாட் அப்பண்ட் ஆஃப் 30, 45 கொடுக்குறேன். இப்போ எரர் வருமா வராதா? எரர் வருமா வராதா? எரர் இப்போ வராது. ஏன் வராதுன்னு சொல்றேன் கேளுங்க. எக்ஸ் ஆஃப் 2 யாரு, எக்ஸ் ஆஃப் 2ன்றது இந்த எலமெண்ட். அந்த எலமெண்ட்ன்றது லிஸ்டா, ஆமா. ஆமானா என்ன ஆகும், அந்த எலமெண்ட் லிஸ்ட்ன்றதுனால இந்த 45 போயிட்டு அதில் ஆட் ஆயிடும். அப்போ ஆன்சர் என்ன வரும், 5, 10, அதுக்கப்புறம் ஒரே லிஸ்டா 15, 25, 45, அதுக்கப்புறம் 30, 40 வரும். பாருங்க, எக்ஸ் ஆஃப் 2ன்றது ஒரு லிஸ்ட், அந்த லிஸ்ட்ல போய் ஆட் ஆயிடுது. இதே எக்ஸ் டாட் அப்பண்ட் கொடுத்தேன்னா 50 கொடுத்தா எங்க ஆட் ஆகும், எக்ஸ்ல அப்பண்ட் ஆகும் கடைசியா. எக்ஸ் ஆஃப் 2 டாட் அப்பண்ட் கொடுத்தேன்னா எக்ஸ் ஆஃப் 2 முதல்ல லிஸ்டான்னு பார்க்கும். லிஸ்டா இருந்துச்சுன்னா மட்டும் தான் அப்பண்ட் பண்ணும், இல்லைன்னா அது அப்பண்ட் பண்ணாது. கிளியரா? யாருக்காச்சும் டவுட் இருக்கா இதுல? யாருக்கும் டவுட் இல்லை இல்லையா? இருக்கா சொல்லுங்க, லாவண்யா சொல்லுங்க. சார் இது லிஸ்டா இருந்தா மட்டும்தான் ஆட் பண்ணது இல்ல சார். அப்போ ஆமா. நம்ம x1 டாட் அப்பண்ட் 100ன்னு கொடுக்கும்போது வந்து அது இன்டிஜர்ல இருக்கு. ஆமா, நம்ம அப்பண்ட் பண்ணாவே எப்பவுமே ஃபர்ஸ்ட்ல தானே சார் இதுவாகும். இது லிஸ்ட்ல லாஸ்ட்ல நல்லா 45 புரிஞ்சுங்க. அப்பண்ட் கொடுத்தா எப்பவுமே கடைசியா தான் ஆட் ஆகும், ஃபர்ஸ்ட்ல ஆட் ஆகாது. பாருங்க, எப்பவுமே ஒரு லிஸ்ட் இருக்குன்னா எக்ஸ் டாட் அப்பண்ட் ஆஃப் 10 கொடுத்தேன்னா கடைசி ஆட் ஆகாது. எக்ஸ் டாட் அப்பண்ட் கொடுத்து 20 கொடுத்தேன்னா எங்க ஆட் ஆகுது, எக்ஸ் டாட் அப்பண்ட் கொடுத்து இப்படிதான் ஆட் ஆகும். இதுதான் சீக்வென்ஸ். ஓகே சரி. ஓகே சார், थैंक यू. நெக்ஸ்ட். சரி, நான் இன்னொரு முறை எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. புரியலன்னு சொல்றாங்க, இன்னொரு முறை எக்ஸ்பிளைன் பண்றேன். எக்ஸ்ல 3 எலிமெண்ட் இருக்கு. எக்ஸ் டாட் அப்பண்ட்னு கொடுத்து, ஓகே, எக்ஸ் டாட் அப்பண்ட்னு கொடுத்து நான் இப்போ வந்து 14 கொடுத்தேன்னா இந்த எலிமெண்ட்டுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா? புரியலன்னு சொன்னீங்களா, அவங்க மட்டும் போடுங்க பார்க்கலாம் சாட்ல, என்ன ஆன்சர் வரும். இதை என்டர் அடிச்சுன்னா ஆட் ஆயிடும். இப்போ எக்ஸ்ட்ரா என்ன வேல்யூ வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். புரியலன்னு போட்டிருக்கீங்க,
அவங்க மட்டும் நீங்க ஆட் பண்ணலாம், சொல்லலாம், இல்ல சாட்ல போடுங்க. ஓகே. இப்படி 10, 20, 25 அதுக்கப்புறம் 40 இருக்கும். குட். ஓகே, இப்படிதான் ஆட் ஆகும். ஓகே, இது எக்ஸ்டார்ட் அப்பண்ட் கொடுத்துட்டு நான் ஒரு லிஸ்டா கொடுக்குறேன். ஓகே, இந்த லிஸ்ட்டை பார்த்துங்க. 22, 33, 44. இப்போ எக்ஸ்ல வந்து இத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ எக்ஸ்ல எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 எலமெண்ட் இருக்கு. லென் ஆஃப் எக்ஸ் போட்டால் 5 எலமெண்ட் இருக்கும். எக்ஸ் ஆஃப் -1 கொடுத்தேன்னா கடைசி எலமெண்ட் வரும். எக்ஸ் ஆஃப் 1 டாட் அப்பண்ட் ஆஃப் 15 கொடுக்குறேன். எக்ஸ் ஆஃப் 1 யாரு? முதல்ல எக்ஸ் ஆஃப் 1 வந்து 20. நல்லா பார்த்துங்க. எக்ஸ் ஆஃப் இப்படி கொடுத்தனா எரர் தான் வரும். எதனால எரர் வருதுன்னு சொல்றேன். எக்ஸ் ஆஃப் 1 யாரு? 20. 20ன்றது என்ன டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் போட்டு பாருங்க. டைப் ஆஃப் எக்ஸ் ஆஃப் 1 கூட போட்டு பாருங்க. டைப் ஆஃப் எக்ஸ் ஆஃப் 1 போட்டா என்ன வருது? இன்ட். இன்ட்டுக்கு அப்பண்ட் ஃபங்க்ஷன் இருக்கா? இல்ல, லிஸ்ட்டுக்கு தான் அப்பண்ட் ஃபங்க்ஷன் இருக்கு. அதே எக்ஸ் ஆஃப் -1 கொடுத்தனா என்ன வரும்? ஒரு டேப் வரும். டைப் ஆஃப் எக்ஸ் ஆஃப் -1 கொடுத்தா என்ன வரும்? எக்ஸ்எல் ஆஃப் -1 என்ன டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்னு கண்டுபிடிச்சு கொடுப்போம். எக்ஸ் ஆஃப் -1 யாரு? அந்த கடைசியா இருக்க லிஸ்ட். அதை டைப் என்ன? லிஸ்ட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நான் ஒரு லிஸ்ட்னு வருவேன். இப்போ லிஸ்ட்ல அப்பண்ட் ஃபங்க்ஷன் இருக்கா? இருக்கு. அப்போ நான் என்ன பண்ண முடியும்? எக்ஸ் ஆஃப் -1 டாட் அப்பண்ட் பண்ண முடியும்ன்றது அர்த்தம். ஓகேவா? எக்ஸ் ஆஃப் -1 போட்டுட்டு டாட் அப்பண்ட் கொடுத்து நம்மளால என்ன பண்ண முடியும்? ஆட் பண்ண முடியும். டாட் அப்பண்ட் கொடுத்து 55 கொடுக்குறேன். இப்போ எக்ஸ்ல பாருங்க, எக்ஸ் ஆஃப் -1ல போயிட்டு அது ஆட் ஆயிருக்கு. எக்ஸ்ல ஆட் ஆகல, உள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ்ல போய் ஆட் ஆயிருக்கு. கிளியரா? யாருக்காச்சும் டவுட் இருக்கா? டவுட் இருக்கவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் இந்த 3 மெத்தடில் டவுட் இருக்கோ அவங்களாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே 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 சரி. இப்போ இன்னொரு ஆப்ஷன் பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸ் டாட் ரிமூவ் ஆஃப் 20ன்னு கொடுக்குறேன். ஓகே, எக்ஸ் டாட் ரிமூவ் ஆஃப் 20. 20ன்ற இது ரிமூவ்ல என்ன கொடுக்கணும்னா எலமெண்ட் தான் கொடுக்கணும். 20ன்ற எலமெண்ட் இருக்கா இல்லையா? இருக்கு. இருந்தா என்ன பண்ண முடியும்? ரிமூவ் பண்ணணும். சப்போஸ் 20ன்ற எலமெண்ட் அங்கே இல்லைன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆகாது, எரர் தான் வந்துருக்கு. ஓகே, இப்போ எக்ஸ் கொடுத்தனா ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ எக்ஸ்ல பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் ஆயிருக்கும். ஏன்? அந்த எலமெண்ட் காலி ஆச்சுன்னா நான் கீழே இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் மேலே புஷ் பண்ணிடும். சரியா? இப்போ 10க்கு அப்புறம் 20 இருந்து 20க்கு அப்புறம் தான் 25 இருந்துச்சு. இப்போ 20 வந்து டெலிட் பண்ணனால 25 மேலே வந்துடுச்சு. 25 மேலே வந்ததுனால உங்களுக்கு எலமெண்ட்ஸும் குறைஞ்சிடும். சரியா? சார், எக்ஸ் டாட் ரிமூவ்ன்றதுல யாரை கொடுக்கணும்? எலமெண்ட்டை தான் கொடுக்கணுமே தவிர வேல்யூ நினைச்சுக்காதீங்க. எலமெண்ட் அப்படிதான் கொடுக்கணும். சரியா? ஓகே, அடுத்தது எக்ஸ் டாட் ரிமூவ் மாதிரியே இன்னொரு ஃபங்க்ஷன் பார்ப்போம். ஓகே, கிளியர்னு ஒரு ஃபங்க்ஷன். ஸோ கிளியர்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் லிஸ்ட்டில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் டெலீட் பண்ணிடும். உங்கள் லிஸ்ட்டில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் டெலீட் பண்ணிடும். இப்படி கொடுத்தாலே போதும். அதுக்கப்புறம் எக்ஸை பிரிண்ட் பண்ணி பாருங்க, ஒன்றுமே இருக்காது, எம்டியாக தான் இருக்கா. எக்ஸ் வந்து எம்டியாக இருக்கு. எக்ஸ் டாட் கிளியர் கொடுத்தேன்னா எம்டியாக இருக்கு. ஏன்? எக்ஸில் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன்? டெலீட் பண்ணிட்டேன். கிளியரா? ஸோ எக்ஸ் டாட் அப்பண்டே கொடுத்துட்றேன், இல்லை எக்ஸ்டெண்ட் கொடுத்துட்றேன். எக்ஸ்ல இப்போ எல்லா எலிமெண்ட்ஸும் வந்துடுச்சு. கிளியரா? ஓகே, எக்ஸ்டெண்ட் ஓகே இல்லையா? எல்லாருக்கும் யாருக்கும் டவுட் இல்லை இல்லையா? அடுத்து போகலாம் இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் அதாவது இன்சர்ட் அப்பண்ட் எக்ஸ்டெண்ட். இதை தாண்டி வேற என்ன ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க அப்படின்னா இப்போ ஒரு எலிமெண்ட் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். 25 இன் எக்ஸ்ன்னு கொடுத்தா போதும். 25 வந்து எக்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லுவோம். இதே நீங்கள் வந்து 33 இன் எக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுது? வராது, ஃபால்ஸ் வருது. ஏன்னா லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க எலிமெண்ட்ஸை மொத்தமாக தான் கம்பேர் பண்ணணும். நீங்கள் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க லிஸ்ட்டை அதை எடுத்து கம்பேர் பண்ணாது. ஸோ தட் நம்ம என்ன பண்ணோம்? லிஸ்ட் இப்போ நீங்கள் ஒன்றும் 20 அந்த 22, 33, 44, 55 வந்து மேட்ச் பண்ணோம்னா கூட நீங்கள் என்ன பண்ணணும்? அது மொத்தமாக கொடுத்தா தான் எடுத்துக்கணும். சரி, இப்போ கீழே கவனிங்க.
22 இன் எக்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லும். ஏன்னா என்ன ஆகுது, அது லிஸ்ட்டுக்குள்ள லிஸ்டாக இருக்கு. இதே வந்து 22 இன் ஓகே இன் கொடுத்துட்டு எக்ஸ் ஆஃப் -1ல -1 கிடையாது, ஆமாம் எக்ஸ் ஆஃப் -1 இருக்காது, எத்தனை பொசிஷன் இருக்குது -1 கம்மா இப்படி கொடுத்தேன்னா 22 வந்து எக்ஸ் ஆஃப் -1ல இருக்கா இருக்கு. ஏன்னா எக்ஸ் ஆஃப் -1 யாரு, இந்த எலிமெண்ட். புரியுதா? இன் ஆப்ரேட்டர் வச்சு இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கலாம். ஸ்ட்ரிங்ல பார்த்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனும் இங்கே இருக்கு. ஸ்ட்ரிங்ல பார்த்த மாதிரி இண்டெக்ஸ்ன்ற ஃபங்க்ஷனும் இருக்கு. ஸோ எக்ஸ் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் கொடுத்துட்டு வேல்யூ கொடுக்கணும். வேல்யூ வந்து 25 கொடுக்குறேன். 25 அங்கே இருக்கா இருக்கு. இந்த எந்த பொசிஷன்ல இருக்கு, 2ல இருக்கு. பாருங்க 0 1 2ல தான் 25 இருக்கு. பட் இல்லாத எலிமெண்ட் கொடுத்தா எரர் வரும். இல்லாத எலிமெண்ட் கொடுத்தனா எரர் வரும். சாரி, எக்ஸ் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் 33 கொடுக்குறேன். 33 நாட் இன் லிஸ்ட்னு வருதா, ஏன்னா 33 இல்லையே. இதே வந்து எக்ஸ் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் 25 கொடுக்குறேன். 25 இண்டெக்ஸ் என்ன, 2, ரெண்டாவது பொசிஷன்ல இருக்கு. ஓகே 0 1 2ல இருக்கு. ஓகே இதுதான் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன். இல்லாதது கொடுத்தா எரர் வரும். சரி, அப்போ ஸ்ட்ரிங் மாதிரி ஃபைண்ட் இருக்கு, ஆனால் ஃபைண்ட் இங்கே கிடையாது. இருக்கா இல்லையான்னு பார்த்து இண்டெக்ஸ் பண்ணிக்கணும். சரியா? ஓகே நெக்ஸ்ட் ரிமூவ் ஃபங்க்ஷன் இருக்கு. ரிமூவ் கொடுத்துட்டு நீங்கள் யாரை வேணாலும் ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ்ல வந்து 3ன்னு கொடுத்தா 3 இந்த இங்கே என்ன கொடுத்துருக்காங்க கவனிச்சிங்க, இதை முதல்ல படிங்க. ரிமூவ்ஸ் ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் ஏ வேல்யூ. இது வேல்யூ, இண்டெக்ஸ் கிடையாது. 3ன்னு கொடுத்தா 3ன்ற எலிமெண்ட் இருக்கா அதில் இல்லை, எரர் தான் வரும். 3 நாட் இன் லிஸ்ட். சரியா? அதே எக்ஸ் டாட் ரிமூவ் ஆஃப் 25 கொடுக்குறேன். 25 ரிமூவ் பண்ணிடும். இப்போ எக்ஸ்ல போய் பாருங்க 10 20 40 தான் இருக்கு. 25 ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ ரிமூவ்ன்ற ஃபங்க்ஷனுக்கு ஒரு வேல்யூ பாஸ் பண்ணணும். அந்த வேல்யூ எக்ஸிஸ்டிங் ஆயிருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிடும், நான் எக்ஸிஸ்டிங் ஆயிருந்தா ரிமூவ் பண்ணாது. சரியா? ஓகே. ரிமூவ் பொறுத்த வரைக்கும் நீங்க கொடுக்குற எலிமெண்ட் இருக்கணும், இல்லைன்னா ரிமூவ் ஆகாது, எரர் தான் த்ரோ பண்ணும், நாட் இன் லிஸ்ட். ஆனா ரிமூவை பொறுத்த வரைக்கும் வேல்யூ தான் ரிமூவ் பண்றீங்களே தவிர இண்டெக்ஸ் பொசிஷனை கொடுத்து ரிமூவ் பண்ணல. ஒருவேளை இண்டெக்ஸ் பொசிஷன் கொடுத்தா எனக்கு ரிமூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, எனக்கு இப்போ வந்து ஏதோ ஒரு எலிமெண்ட் டெலீட் பண்ணணும், 40 டெலீட் பண்ணணும். 40யோட இண்டெக்ஸ் என்ன 2. அப்போ அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன்னா எக்ஸ் டாட் பாப் ஆஃப் 2 கொடுத்தேன்னா என்ன பண்ணணும், பாப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா நீங்கள் எந்த இண்டெக்ஸ் பாயிண்ட் பண்ணிக்கிறீங்களோ அந்த எலிமெண்ட்டை வந்து என்ன பண்ணணும், அந்த பொசிஷனில் இருக்க எலிமெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடும். எதுலேருந்து ரிமூவ் பண்ணிடும், அந்த லிஸ்ட்லேருந்தே ரிமூவ் பண்ணிடும். அந்த லிஸ்ட்லேருந்தே ரிமூவ் பண்ணும்போது இப்போ பாருங்க ரிமூவ் பண்ணிட்டு ரிட்டர்னும் பண்ணும். கவனிச்சிங்கன்னா தெரியும், ரிமூவ்ன்றதுல பார்த்தீங்கன்னா 25 ரிமூவ் ஆகிடும், ஆனால் எது ரிட்டர்ன் பண்ணாது. ஆனால் பாப் வந்து என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணிட்டு அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். அதுதான் அட்வான்டேஜ். சரியா? ஓகே. இப்போ எக்ஸில் என்ன எலிமெண்ட் இருக்கும், 10 20 இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட் இருக்கும். அதை தாண்டி வேறு எதுவும் அதில் இருக்காது. சரியா? ஓகே. பாப்ல வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணலாம், பண்ணாமல் கூட விட்டுடலாம். இப்படி கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பாருங்க, நல்லா கவனிச்சிங்க. நீங்கள் படிக்கும் போதே இங்கே ஒரு ஆப்ஷன் வரும். இண்டெக்ஸில் பாருங்க -1 கொடுத்துருக்கா, நீங்கள் கொடுக்கலன்னா அதுதான் அர்த்தம். சரி, இப்போ நான் பாப்பில் வந்துட்டு ஏதாவது ஒரு வேல்யூ பாஸ் பண்ணேன்னா அது இண்டெக்ஸாக கன்சிடர் பண்ணி தான் ரிமூவ் பண்ணணும். வேல்யூ வச்சு ரிமூவ் பண்ணா ரிமூவ் ஃபங்க்ஷன், இண்டெக்ஸ் வச்சு ரிமூவ் பண்ணணும்னா பாப் ஃபங்க்ஷன். சரியா? ஒருவேளை உங்களுக்கு வந்து எப்படின்னா இருக்கும், எப்படின்னா டெலிட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இண்டெக்ஸ் பண்ணி டெலிட் பண்ணலாம், சரி ரிமூவ் கொடுத்து டெலிட் பண்ணலாம், பாப் வழியாகவும் டெலிட் பண்ணலாம். பட் பாப்பில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. பாப்பில் நீங்கள் எதையுமே பாஸ் பண்ணாமல் ரிமூவ்ல எதையுமே பாஸ் பண்ண ரிமூவ் பண்ணவே முடியாது. இப்போ இங்கே ரிமூவ் கொடுத்துருக்கேன், டேக்ஸ் அட்லீஸ்ட் 1 ஆர்குமெண்ட். நான் எதுவுமே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு 2 ஆர்குமெண்ட், அட்லீஸ்ட் 2 ஆர்குமெண்ட்ஸ் இல்லையா, 2ஆ 1ஆ ரிமூவ்ல 1 ஆர்குமெண்ட். எந்த எலிமெண்ட்டை டெலிட் பண்ண போகிறோமோ அதுதான் கொடுங்க.
இதே வந்து பாப் பொறுத்த வரைக்கும் நீங்க ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணலைன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க. லாஸ்ட் என்ன எலமெண்ட் இருக்கோ அந்த எலமெண்ட் போயிடும். இப்போ போய் பாருங்க, திருப்பி எக்ஸ்ட்ரா பாப் கொடுத்தா என்ன ஆகும்? பாப் கொடுத்தா 20 போயிடும். புரியுதா எல்லாருக்கும்? பாப் ரிமூவ், ரிமூவும் பாப்பும் டெலிட் தான் பண்ணுது. ஆனால் ரிமூவ் வந்து ஹையர் ஆர்டர்லேருந்து போகும். ஓகேங்களா? பாப் வந்து இண்டெக்ஸ் பொசிஷன் வச்சு போடுறோம். இப்போ ரிமூவில் வந்து நம்ம என்ன எலமெண்ட் கொடுக்குறோமோ அந்த எலமெண்ட்டை தேடி எடுத்து பண்ணிடும். பாப் வந்து என்ன பண்ணுது? பொசிஷன் கொடுக்குறோம், அந்த பொசிஷன் வச்சு அதை டெலிட் பண்ணிடும். யாருக்காவது டவுட் இருக்கா இதில்? ரிமூவ், பாப், இன்சர்ட், எக்ஸ்டெண்ட். அடுத்து போகலாமா? ஓகே. அடுத்தது வந்து என்னன்னா, எக்ஸ்ல இருக்கிறதே ஒரு எலிமெண்ட் தான். இப்போ எக்ஸ்டார்ட் அப்பன் கொடுத்து 20 ஆட் பண்ணிக்கிறோம். இல்லை எக்ஸ்டார்ட் எக்ஸ்டெண்ட் கொடுத்து 30, 45, 6, 18 கொடுத்துருவோம். ஓகே. இப்போ நம்மகிட்ட 5 எலிமெண்ட் இருக்கு. பாப் வந்து இண்டெக்ஸை வச்சு ரிமூவ் பண்ணோம், ரிமூவ் வந்து வேல்யூ வச்சு ரிமூவ் பண்ணோம். இன்னொரு ஃபங்க்ஷன் என்னன்னா எக்ஸ் டாட் கிளியர், எக்ஸ்ல இருக்க மொத்த எலிமெண்ட்டையும் டெலிட் பண்ணி விட்டுரும். கிளியர். ஓகே. என்ன ஐடி வேணாலும் நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். சரியா? இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் டெலிட் பண்ணி விட்டுரும். எக்ஸ் டாட் கிளியர். அதாவது எக்ஸ்ன்ற வேரியபிள் மட்டும் தான் மெமரியில் இருக்கும், ஆனால் அதில் டேட்டாவே இருக்காது. டைப் வந்து லிஸ்ட்னே செட் ஆயிடும், எம்டி லிஸ்ட் தான் செட் ஆயிடும். புரியுதா? கிளியர் எல்லாருக்கும்? இது வரைக்கும் பார்த்தது. அடுத்தது வந்து அப்பன் கிளியர் காப்பி கவுண்ட். இப்போ எக்ஸ்ல எந்த எலமெண்ட்ஸும் இல்லை, எக்ஸ்ல ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணிடுறேன். இப்போ எக்ஸ் டாட் கிளியர் கிளியர், எக்ஸ் டாட் கிளியர் கொடுத்தா எல்லா எலமெண்ட்ஸும் போயிடுது. சம் கேஸ் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம கவுண்ட் பார்க்கலாம். கவுண்ட் ஆஃப் 3. எத்தனை 3 இருக்கு? 3 3 இருக்கான். இதே எக்ஸ் டாட் கவுண்ட் ஆஃப் 4 கொடுக்குறேன். எத்தனை 4 இருக்கு? 2 4 இருக்கு. ஒரு எலமெண்ட்டை எத்தனை முறை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? புரியுதா? எக்ஸ் டாட் கவுண்ட். அதுக்கு அடுத்தது பாப் ரிமூவ். இதை பார்த்துக்கோ. எக்ஸில் இருக்கிற எலமெண்ட்ஸை இப்போ எக்ஸ் டாட் சார்ட், சார்ட்னு கொடுத்துட்டு எக்ஸ் டாட் சார்ட். சார்ட்னா என்ன பண்ணோம்? அரேஞ்ச்மெண்ட், அசெண்டிங் ஆர்டரில் உங்கள் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். இப்போ போய் பாருங்க, சார்ட் பண்ணிட்டு திருப்பி சார்ட் பண்ண பிறகு நீங்கள் அந்த வேரியபிளை ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த சார்ட் பொசிஷன் டேட்டா இருக்கும். 0 1 2 3 5 இருந்ததுல அந்த மாதிரி இருக்காது. இப்போ எப்படி இருக்கும்? இப்போ எல்லாமே ஆர்டர் பண்ணியாச்சு, அசெண்டிங் ஆர்டரில் கொடுத்துருக்கேன். ஓகே. எக்ஸே மாறிடுச்சு. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு திருப்பி இதை கொடுத்துறேன். இன்சர்ட் மெத்தடில் மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ண முடியாது. இன்சர்ட் மெத்தடில் மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ண முடியாது. இப்போ பாருங்க, எக்ஸை வந்து இதாக இருக்கு, எக்ஸ் டாட் சார்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்குள்ளேயும் ஒரு பேராமீட்டர் வச்சுருக்காங்க. என்ன பேராமீட்டர் வச்சுருக்காங்க பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? ரிவர்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் இருக்கு. ரிவர்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது என்னன்னா டிசைனிங் ஆர்டரில் வரும், ஆல்பபெட்டிக்காவோ மாறி வரும். ரிவர்ஸ் சார்ட் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ கொடுக்கும். இப்போ எக்ஸ்ல கொடுத்தானா டிசைனிங் ஆர்டர் இருக்கா? வெறுமனே சார்ட் கொடுத்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர், சார்ட்ல போய் ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ கொடுத்தீங்கன்னா டிசைனிங் ஆர்டர். ஓகே. இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, எக்ஸ் டாட் ரிவர்ஸ்னே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அது என்ன பண்ணணும்னா அது வந்து சார்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கவனிங்க, பாருங்க, எக்ஸ் டாட் சார்ட்ல ரிவர்ஸ் ரிவர்ஸ் கொடுத்துட்டு எக்ஸை போட்டு பாருங்க. அப்படியே எலமெண்ட்ஸோட இண்டெக்ஸ் மாறி இருக்கா? 0 வந்து 1 லாஸ்ட்டுக்கு போயிடுச்சு,
1 வந்து லாஸ்ட்டுக்கு முன்னாடி போயிடுச்சு. அதே மாதிரி மாறி மாறி அசைன் ஆகிட்டு அப்படியே தலைக்கீழ மாறிடும். எது லிஸ்டோட எலிமெண்ட்ஸு. அதனால என்ன ஆகிடும், இண்டெக்ஸ் மாறும், வேல்யூ மாறாது, இண்டெக்ஸ் மட்டும்தான் மாறும். சரியா, இண்டெக்ஸ் மட்டும்தான் மாறும். அது மாதிரி கொடுத்துக்கலாம். சரியா, என்ன ஃபங்க்ஷன், சார்ட் ரிவர்ஸ். அடுத்தது என்ன ஃபங்க்ஷன்னா எக்ஸ் டாட் கவுண்ட் பார்த்துட்டோம். இப்போ அந்த மாதிரி வேற ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருவோம். காப்பி காப்பி ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். சரி, அதுக்கு வேணும் இதை கற்றுக்கணும். இப்போ ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கும். மேட்ச் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். இப்படி கொடுத்தா என்ன ஆகும், 0வே 10 முறை கிரியேட் ஆகும். எக்ஸ் ஆஃப் 1 = 10 கொடுத்தோன்னா அது மட்டும் மாறும். புரியுதா? ஸோ இது என்னதுன்னா, ஒரு லிஸ்ட்டை ஒரு சீரீஸாக நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், எனக்கு 100 எலிமெண்ட் வேணும்னா என்ன பண்ணலாம், எக்ஸ் = எம்டி லிஸ்ட் இன்ட்டு 100 கொடுத்துட்டா கூட தான் என்ன ஆகிடும் உங்களுக்கு, எக்ஸில் வந்து எம்டி லிஸ்ட். சரியா, கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது எக்ஸ் டாட் எக்ஸில் இதெல்லாம் இருக்கு. ஸோ ஒய் டாட் ஒய் = எக்ஸ் வச்சுருக்கீங்க. எக்ஸில் தான் இருக்குது, ஒய்லையும் தான் இருக்குது. ஏன், ஒய் = எக்ஸ் கொடுத்ததுனால எக்ஸோட டேட்டாலாம் யார் ரெஃபர் பண்ணுறாங்க, ஒய் ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒய் ஆஃப் அப்பண்ட் ஆஃப் 50 40 தான் கொடுத்துருக்கேன். இப்போ ஒயில் பண்ண என்ன இருக்கு, ஒய் ஒயில் பண்ண என்ன இருக்கு, 40 2 முறை இருக்குது. ஏன்னா கடைசியாக நம்ம இப்போ ஆட் பண்ணது அப்படியே வந்திருக்கு. எக்ஸில் போய் பாருங்க, எக்ஸ்லையும் 40 ஆட் ஆயிருக்கு. அதாவது எக்ஸில் ஒய் = எக்ஸ்ன்னு கொடுத்தேன். அப்போ என்ன அர்த்தம், எக்ஸோட வேல்யூ வந்து ஒய்க்கு வந்துருக்கணும்ல, அப்படி வந்திருக்காது. பைத்தனில் ஒரே வேரியபிளில் ஒரு வேரியபிளுக்கு ஒரு அசைன் பண்ணிட்டீங்க, அதே டேட்டாவை இன்னொரு வேறு அசைன்மெண்ட் நான் இன்னொரு எடுத்துக்காதுன்னு சொல்லியிருக்கேன். அதுதான் இங்கே நடக்குது. இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, அதில் ஆட் பண்ணால் இதில் மாறும், இதில் ஆட் பண்ணால் அதில் மாறும். வேணா பாருங்க, எக்ஸ் ஆஃப் அப்பன்னு கொடுத்து 75 கொடுத்துட்டேன். எக்ஸில் ஆட் ஆயிருக்குன்னா ஒயில் போய் பாருங்க, ஆட் ஆயிருக்கு. நான் ஒயில் ஆடே பண்ணல, ஏன்னா ரெண்டும் ஒரே ஆப்ஜெக்டாக ரெஃபர் பண்ணுது அப்படின்னு தான் அர்த்தம். சரியா, ஸோ இந்த கேஸை பிளாக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலான்னா, எக்ஸ் டாட் காப்பி கொடுத்து ஒயில் கொடுத்துரு. இப்போ எக்ஸ்லேயே அதுதான் இருக்கும், ஒய்லேயும் அதுதான் இருக்கும். பட் ஒய் டாட் ரிமூவ் ஆஃப் 40 கொடுத்தனா ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் தான் ரிமூவ் ஆகும். இப்போ என்னாச்சு, 40 ஒரே எலிமெண்ட் தான் இருக்கு இல்லையா. இப்போ கவனிங்க, இப்போ நான் வந்து எக்ஸில் ஒயில் வந்து 40 வந்து டெலீட் பண்ணிட்டேன், ஒயில் வந்து 40 போயிடுச்சு. ஓகே, இப்போ எக்ஸில் போய் பாருங்க இருக்கா, அதுதான் காப்பி எடுக்கிறோம். காப்பி எடுத்துட்டா இட் கிரியேட்ஸ் ஏ நியூ மெமரி லொக்கேஷன். காப்பி வந்து புது மெமரி லொக்கேஷன் கிரியேட் பண்ணி அங்கே ஸ்டோர் பண்ணிட்டு அந்த டேட்டாவை இந்த வேரியபிள் அசைன் ஆகும். ஆனால் இதே வந்து காப்பி பண்ணாமல் பண்ணீங்கன்னா ஒரே மெமரி லொக்கேஷனை 2 எலிமெண்ட்டை ரெஃபர் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஆகும், அங்கே மாறினா இங்கே மாறுது, இங்கே மாறினா அங்கே மாறுது. அதை நம்ம ஸ்டாப் பண்ணுறோம். சரியா, கிளியரா? யாருக்காச்சும் இப்போ பார்த்த வரைக்கும் டவுட் இருக்கா? டவுட் இருக்குங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யாருக்குமே டவுட் இல்லையா? சரி, ஓகே ஓகே, அடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த லிஸ்ட்டை பேஸ் பண்ணி வேற என்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு பார்த்தோம். அப்பன் பார்த்தோம், கிளியர் பார்த்தோம், காப்பி பார்த்தோம், கவுண்ட் பார்த்துட்டோம், எக்ஸ்டெண்ட் இன்சர்ட் இண்டெக்ஸ் பார்த்துட்டோம், பாப் ரிமூவ் ரிவர்ஸ் சார்ட் எல்லாமே பார்த்துட்டோம். சரியா, இது எல்லாத்தையும் ஒர்க் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடும். சரியா, லிஸ்ட்டு தான் இப்போ பார்த்துருக்கோம். அடுத்தது லிஸ்ட்டை சம்மந்தப்பட்டு சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் போட்டு இதுக்கு போயிடலாம்.
அடுத்த விதமான ஆப்ஜெக்ட்ஸ்க்கு போகலாம். சரியா? அதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் கரெக்டாக பிரேக் பண்ணுறேன். கரெக்டாக 5 மினிட்ஸ் கழிச்சு வந்துடும். ஓகேங்களா? இருங்க, அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க டவுட் கேட்டிருக்காங்க. 100 ஸ்டார் 100 என்ன என்னம்மா சொல்லுங்கம்மா, உசிலம்பட்டிலேருந்து கேட்டிருக்கீங்க. என்ன பண்ண சொல்றீங்க? இருங்க, மியூட் பண்ணுறேன், அன்மியூட் பண்ணுறேன். சொல்லுங்கம்மா, உசிலம்பட்டிலேருந்து போட்டிருக்கீங்க, 100 போட்டிருக்கீங்க. என்ன சொல்லுங்க. இல்ல சார், ஸ்டார் 10 போட்டு எம்டி லிஸ்ட்டை காமிச்சிங்க, அப்புறம் ஸ்டார் 100 போட்டிருந்தீங்களா சார்? அது மட்டும் 1 செகண்ட் சொல்லுங்க. ஓகே. அதுவா? அது என்னன்னா, ஒரு எம்டி லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிட்டேன். இல்லாம உள்ள ஒரு எலமெண்ட் இருக்கு. இன்டூ போட்டு ஒரு 5 கொடுத்தீங்கன்னா அது என்ன ஆகும்னா, அந்த 10ன்ற எலமெண்ட்டை 5 டைம்ஸா கிரியேட் ஆகிட்டு எக்ஸ்ல என்ன ஆகும்? 5 10 வந்துடும். புரியுதா? நீங்க எக்ஸ் ஈக்குவல் டு 0 போட்டுட்டு இன்டூ 100ன்னு போட்டீங்கன்னா எக்ஸ்ல 100 ஜீரோஸ் இருக்கும். கரெக்டா? ஓகே. கிளியரா? ஓகே சார். யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ஓகே. எக்ஸாக்டா 5 நிமிஷம் பிரேக் பண்றேன். அதுக்கு மேல எடுத்துக்காதீங்க. சரியா? 5 நிமிஷம் நான் ஆரம்பிச்சிருவேன். ஓகே. ப்ரோக்ராம் இப்போ பார்க்க போகிறோம். ஹவு டு ஆட் எலமெண்ட்ஸ் டியூரிங் ரன் டைம் கொடுத்துருக்கீங்க. இன்புட் வாங்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம். சொல்கிறேன், நான் ப்ரோக்ராமில் போகிறேன். சொல்லிட்டேன். இன்பிட்வீன் யாருக்காச்சும் டவுட் இருந்தால் கேட்டுடுங்க. யாருக்கு டவுட் இருக்கு?
இல்லை, இன்னும் நான் பேசல. யாரும் ஒர்க் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நம்ம பார்க்கலாம். அவங்க வர பார்த்துக்கலாம். சரி, இப்போ எக்ஸில் அதாவது லிஸ்ட்டில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டோம். அதில் ஷார்ட்டில் மட்டும் ஒன்றே ஒன்று சொல்லி தந்துடுறேன். அது என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு ஒரு எலமெண்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். இதை அரேஞ்ச் பண்ண முடியுமானா முடியும். எக்ஸ் டாட் சார்ட். இப்போ எக்ஸ் எப்படி இருக்கு? அரேஞ்ச் ஆயிடுச்சா? ஆல்பபெட்டிக், அதாவது அசெண்டிங் ஆர்டரில் என்ன இருக்கு? சார்ட் ஆயிருக்கா? ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி சார்ட் பண்ணுறோம்ல, ஹோமோஜினியஸ் டேட்டா, அதாவது எல்லாமே இன்ட்டாக இருந்து எல்லாமே ஃப்ளோட்டாக இருந்து, அதாவது எல்லாமே நியூமரிக்காவோ ஸ்ட்ரிங்காக இருந்தாலோ பிரச்சனை இல்லை. நியூமரிக்கும் ஸ்ட்ரிங்கும் கலந்த மாதிரியோ இல்லை லிஸ்ட்டு மாதிரிலாம் இருந்தால் சார்ட் பண்ண முடியாது. சரியா? அதாவது இப்போ சார்ட் வச்சுருச்சு. இதே இப்படி இருந்துச்சுன்னா, இப்படி இருந்துச்சுன்னா எப்படி வருதுன்னு பாருங்க. எக்ஸ் டாட் சார்ட் கொடுத்தீங்கன்னா அரேஞ்ச் ஆயிருக்கா? ஆல்பபெட்டிக்கலாக வந்திருக்கா? ஓகே. ஆனால் இதே வந்துட்டு இப்படி இருந்துச்சுன்னா உங்களால் சார்ட் பண்ண முடியாது. ஹெட்ரோஜினஸ் டேட்டா இருந்ததுன்னா சார்ட் பண்ண முடியாது. புரியுதா? கிளியரா? சார்ட்ல எப்போ பாசிபிலிட்டி எப்போ பாசிபிள் இல்லைன்றத தெரிஞ்சுக்கணும். கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி சில ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவோம். எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சரியா? ஓகே. இப்போ எனக்கு லாஜிக் பாருங்க. நான் முதல்ல இந்த எல்லாரும் கவனமாக பண்ணுங்க, கவனிங்க. என்ன பண்ண போறேன்னா, நான் என்ன சொல்றேன்றது தெரிஞ்சுக்கிடுங்க. ஃபர்ஸ்ட் திங் வந்து அல்காரிதம் தான் எழுதி காட்ட போறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக. கான்செப்ட் என்னன்னா, என்கிட்ட ஒரு லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கு. ஓகே, இப்படி வச்சுப்போம். உங்க பேஸ்கெட் வச்சிருக்கீங்க. ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனீங்க. வேணுன்ற பொருள் எல்லாம் பேஸ்கெட்ல எடுத்து போட்டு வச்சிருக்கீங்க. வேணுன்ற பொருள்லாம் பேஸ்கெட்ல போட்டு வச்சிருக்கீங்க. ஓகே, யாரோ டவுட் கேட்டிருக்காங்க, இருங்க. சார்ட்ல வந்து சி வராம டாட் நெட் வந்துருக்குன்னா, டாட் வந்து ஆல்பபெட்டிக்கலா, அதாவது ஆஸ்கி வேல்யூவோட டாட்டோட ஆஸ்கி வேல்யூ வந்து சியோட வேல்யூவோட ஃப்ரண்ட்ல இருக்கு. அதனால டாட் தான் முன்னாடி வரும். சரியா? ஆஸ்கி வேல்யூ வச்சு தான் அது ஸ்டார்ட் பண்ணும். கிளியர்? அதனால அப்படிதான் வரும். திருப்பி ஒரு வாட்டி காமிக்கிறேன் பாருங்க. எக்ஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் தான் போடுறேன், கவனிங்க நல்லா. இது கேபிட்டல் சிஎஸ்சி வச்சிருக்கேன். ஓகே, இன்னொன்னுத்துல வந்து கவனிங்க, கம்ப்யூட்டர்னு கொடுத்துருக்கேன். இன்னொன்னுத்துல வந்துட்டு டெஸ்க்னு கொடுத்துருக்கேன். இன்னொன்றுல வந்து 22ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ எக்ஸை போயிட்டு பார்த்தா இப்படி இருக்கு. இப்போ எக்ஸ் டாட் சார்ட் கொடுத்துட்டு எக்ஸை பாருங்க, எது வருது வந்திருக்கு பார்த்தீங்களா? இதுதான் ஆஸ்கி வேல்யூ வச்சு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறேன். 2 வந்து ஆஸ்கி வேல்யூ வந்து 50, சியோட ஆஸ்கி வேல்யூ வந்து 67, டி வந்து 68. ஓகே, இதோட ஆஸ்கி வேல்யூ வந்து 100. அந்த ஆஸ்கி வேல்யூ வச்சு அழகாக வந்துடும், ஸ்டார்ட் ஆயிடும். கிளியரா? டிசெண்டிங்லேயும் வரும். நீங்கள் இதுதான் உங்களோட எலமெண்ட்ஸ் இருந்ததுன்னா எக்ஸ் டாட் சார்ட் கொடுத்து ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ கொடுத்தணும். ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ கொடுத்துட்டா டிசெண்டிங் ஆர்டரில் வரும். சரிதா? ஓகே, நெக்ஸ்ட். அடுத்தது இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கான்செப்ட் சொல்லிடுறேன். ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டீங்க. அந்த சூப்பர் மார்க்கெட்டில் பொருள்லாம் எடுத்து பேஸ்கெட்டில் போட்டீங்க. இப்போ எனக்கு எத்தனை பொருள் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். உங்ககிட்ட எத்தனை பொருள் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது ஒரே மாதிரி பொருள் 2-3 பொருள் வாங்கியிருந்தா கூட அதை நீங்கள் ஒன்றா தான் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி எத்தனை பொருள் உங்ககிட்ட இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்றத நம்ம அல்காரிதமாக எழுதுவோம். சரியா? சூப்பர் மார்க்கெட்டில்
போயிட்டு பேஸ்கெட் எடுத்து எல்லா பொருளும் எடுத்து போட்டுக்கிட்டீங்க. கடைசியா பேஸ்கெட் போட்டு ஃபுல்லாக முடிச்ச பிறகு உங்க பொருள்லாம் எடுத்து போட்டு முடிச்சிட்ட பிறகு இப்போ எனக்கு ஒவ்வொரு பொருளும் எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்ல, மொத்தத்துல எத்தனை பொருள், ஓகே, எத்தனை பொருள் இருக்குன்னு இருக்கணும். ஒரே மாதிரி பொருள் இருந்தா 4 முறை இருந்தாலும் 2 முறைக்கு மேல இருந்தாலும் 1 முறைக்கு மேல இருந்தாலும் அது என்ன இருக்கணும், ஒன்னா தான் கன்சிடர் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு லிஸ்ட்ல இருக்கிற டூப்ளிகேட்ஸ் இருந்தா அதை ஒன்னாவே கன்சிடர் பண்ணிட்டு மொத்தத்துல எத்தனை பொருள்னு சொல்லணும். அதான் உங்களுக்கு லாஜிக். நான் திருப்பி சொல்றேன். x ஈக்குவல் டு 2, 3, 4, 2, 6, 5, 4. இப்போ எக்ஸ்ல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லென் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டால் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு, 7 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஆனா எனக்கு இப்போ என்ன வரணும் அப்படின்னா, எனக்கு வந்து மொத்தமா இதுல யூனிக்கா, அதாவது டூப்ளிகேட்ஸ்லாம் இல்லாம பார்த்தீங்கன்னா மொத்தத்துல 2, 3, 4, 6, 5 மொத்தத்துல என்ன ஆகுது, உங்களுக்கு 5 எலமெண்ட் தான் இருக்கு. அந்த 5ன்னு சொல்லணும். இப்போ அது வந்து எப்படி சொல்ல வைக்க முடியும் அப்படின்னு சொல்லணும். இதுக்கு ஒரு அல்காரிதம் எழுதணும் நம்ம. அது அல்காரிதம் எழுதினா தான் என்ன பண்ண முடியும், அதை நம்ம வந்து ப்ரோக்ராமா ஈஸியாக மாற்ற முடியும். சரி, நீங்க இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. நான் எல்லாரையும் மியூட் பண்ணி அன்மியூட் பண்றேன். நீங்க சொல்லலாம், யார் வேணா சொல்லலாம். எப்படி இதை வந்து நம்ம சால்வ் பண்றதுன்னு சொல்லுங்க. if statement யூஸ் பண்ணலாமாங்க சார்? இல்ல, நீங்க எனக்கு வந்து டெக்னிக்கலா சொல்லாம ஜென்ரலா சொல்லுங்களேன் ஃபர்ஸ்ட். இதுதான் எலமெண்ட்ஸ் உங்ககிட்ட இருக்கு. ஒவ்வொரு எலமெண்டா பேஸ்கெட்ல இருந்து எடுப்பீங்க, என்ன பண்ணுவீங்க அதுக்கப்புறம்? remove duplicate ஆஸ்டெக்ஸ் யூஸ் பண்ணி போட்டோம்ல சார், அந்த 5 ஆஸ்டெக்ஸ் 3 அந்த அந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி நல்லா புரிஞ்சுங்க. அது வந்து லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுது. நான் கேட்டது உங்ககிட்ட ஒரு லிஸ்ட் வச்சிருக்கீங்க, கரெக்டா? இதுல எத்தனை 2 இருந்தாலும் ஒரு 2-ஆ கன்சிடர் பண்ணணும், எத்தனை 3 இருந்தாலும் ஒரு 3-ஆ கன்சிடர் பண்ணணும், எத்தனை 4 இருந்தாலும் ஒரு 4-ஆ கன்சிடர் பண்ணணும். அந்த மாதிரி மொத்தத்துல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? சொல்லுங்க சொல்லுங்க. சுகந்தி பிரியாவா சொல்லுங்க. கேட்கல, உங்க வாய்ஸ் கேட்கல எனக்கு. வேற யாராவது சொல்லுங்க, என்ன பண்ணலாம் சொல்லுங்க. கவுண்ட் பண்ணலாமா சார்? கவுண்ட் பண்ணலாமா? எதை கவுண்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் சொல்லுங்களேன். நீங்க எப்படி செய்வீங்க சொல்லுங்களேன். மேனுவலா பண்ணீங்கன்னா எப்படி பண்ணுவீங்க? இப்ப நீங்க என்கிட்ட ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன், இதை பார்த்து எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? duplicate value சார்ட் பண்ணா டூப்ளிகேட் வேல்யூ ரிமூவ் பண்ணிட்டு, சார்ட் பண்ணா டூப்ளிகேட் வேல்யூ ரிமூவ் ஆகாது. சார்ட் பண்ணா சார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து செட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம்ல சார்? சார்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? ரிமூவ் பண்ணுமா? யார் ரிமூவ் பண்ணணும்? and x a duplicate value. அது எப்படி தெரியாது உங்களுக்கு டூப்ளிகேட்னு? சார் செட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம்ல சார்? நான் முதல் நாள்ல இருந்தே சொல்லிட்டேன், கிளாஸ் நான் என்ன எடுக்கிறேனோ அதுக்குள்ள இருந்து மட்டும்தான் நீங்க பேசணும். ஓகே சார், தாண்டி இருக்கிறது பேசாதீங்க. ஓகே. ரிமூவ் யூஸ் பண்ணி பர்టిక్యులர் எலிமெண்ட் மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். நல்லா புரிஞ்சுங்க. நான் எந்த எலிமெண்ட் எந்த லிஸ்ட் வேணா கொடுப்பேன். நான் உங்ககிட்ட எப்போ கொடுத்தாலும் வரணும். ப்ரோக்ராம்ன்றது எந்த வேல்யூ கொடுத்தாலும் ஆன்சர் வர மாதிரி இருக்கணும். உங்களுக்கு எந்த வேல்யூ வேணா இருக்கலாம் உங்க லிஸ்ட்ல, ஓகேவா? நீங்க சார்ட் பண்றதுனால இதை நீங்க எந்த பிரயோஜனமும் பெருசா கிடைக்காது. வேற pop-up function யூஸ் பண்ணலாம் சார். என்னங்க? பாப் ஃபங்க்ஷனா? பாப் ஃபங்க்ஷன் பண்ணி என்ன பண்ணுவீங்க? அதாவது 2 அப்படினா அத வந்து ரிமூவ் பண்ற மாதிரி. இப்போ x.pop கொடுத்து என்ன கொடுப்பீங்க? 2 ஏன் 2 கொடுக்குறீங்க? டூப்ளிகேட் வேல்யூ 2 இருக்கு இல்லீங்களா? நல்லா புரிஞ்சுங்க. நீங்க அப்ப ஒவ்வொரு லிஸ்ட்டுக்கும் நீங்க பார்த்து ஒவ்வொண்ணா கொடுக்க வேண்டியதா இருக்கும். இது வந்து அட் அ டைம்ல ரிமூவ் பண்ணிருந்தீங்களா? நான் கேட்டது என்னன்னா, டூப்ளிகேட்ஸ் எல்லாம் போக மீதி மொத்தமா எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும்னு சொன்னேன். எத்தனை எலிமெண்ட் இருக்குன்னு? ஆமா. வேற யாராவது? தெரியல சார். ஓகே, வேற யாராவது
தெரிஞ்சவங்க யாராவது சொல்லுங்க. யூனியன் அந்த மாதிரி. யூனியன் யூனியன் ஃபங்க்ஷன் எதுவுமே இல்லையா லிஸ்ட்ல? இன்னும் நடத்தவே இல்ல அது. சரி ஓகே. இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன். எதெல்லாம் டூப்ளிகேட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? எதெல்லாம் டூப்ளிகேட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? உங்ககிட்ட நல்லா புரிஞ்சுக்கிங்க, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இப்ப நான் சொல்றேன் பாருங்க. இப்ப சொல்லுங்களேன், இதுல எதெல்லாம் டூப்ளிகேட் ஆச்சு? அதான் 2ம் 3ம் டூப்ளிகேட் ஆகுது இல்லையா? சரி ஓகே. எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க 2ம் 3ம் டூப்ளிகேட் ஆச்சுன்னா? ஆல்ரெடி எக்ஸ்ல இருக்கிறதுனால. இருங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. சொல்லுங்க. 2 டைம்ஸ் இருக்கிறதால டூப்ளிகேட். அதுதான் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேக்குறேன். எக்ஸ்ல ஷார்ட் பண்ணீங்க இல்லையா? அப்ப ஷார்ட் பண்ணும்போது 2 2 ஒரு நிமிஷம் இருங்க. ரிப்பீட்டட் டேட்டா வந்து ஷார்ட்டே பண்ணல. நீங்க ஷார்ட் பண்ணீங்களா? நான் இதுதானே கொடுத்துருக்கேன். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப கவனிங்க, இந்த ஸ்கிரீன்ல நான் போடுறேன் பாருங்க. இதுல எதெல்லாம் டூப்ளிகேட் ஆகுது சொல்லுங்க. 5 4 5 4ம் எப்படி சொன்னீங்க? டபுளா வந்திருக்கு. 4 5 7 5 4 டபுளா வந்திருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? நீங்க போட்டீங்க நான் கண்டுபிடிச்சேன். இல்ல, கவுண்ட் பண்ணும்போது 4 5 7 அடுத்து 5 4 வருது. என்னங்க 4 5 7 மறுபடியும் again 5 4. மறுபடியும் 5 எப்படி வந்துச்சு? எப்படி சொல்றீங்க? ஆல்ரெடி 5 இருக்கு இல்லைங்க சார். 0 1ல 5 இருக்கு. மறுபடியும் 2 3ல 5 இருக்கு. சரி, இதேதான் நம்ம செய்ய போறோம். சரிங்களா? நீங்க என்ன செய்றீங்களோ அதுதான் ப்ரோக்ராம். புதுசா எதுவும் ப்ரோக்ராம்லாம் கிடையாது. என்ன பண்ணணும்? முதல் எலிமெண்ட் எடுக்கணும். அந்த 4 0 இல்ல, முதல் எலிமெண்ட். ஆமா, முதல் எலிமெண்ட் என்ன வேணா எடுங்க, எடுத்து வச்சுங்க. ஓகேங்களா? எடுத்து வச்சிட்டீங்க. இப்ப இதெல்லாம் மறந்துடுங்க. இப்ப நல்லா கவனிங்க. இத பார்த்து ஈஸியா சொல்லிட்டீங்க. இப்ப சொல்லுங்க. கம்பேர் பண்ணி பார்க்கணும். எப்படி கம்பேர் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ 0 என்ன செக் பண்றேன் சார். இருங்க. ஈக்குவல்ஸ் ரெண்டு ஈக்குவலா இருக்கா இல்ல டிஃபரண்ட்? கொஞ்சம் இருங்க, நான் என்ட்ரி போட்டுட்டு சொல்றேன். இப்ப சொல்லுங்க, எதெல்லாம் டூப்ளிகேட் ஆகுதுன்னு. கஷ்டமா ஈஸியா? கஷ்டம். அது மாதிரி வரக்கூடாது. ப்ரோக்ராம்னா 2 எலிமெண்ட்டுக்கும் ஆன்சர் வரும், எத்தனை எலிமெண்ட்டுக்கும் ஆன்சர் வரணும். கரெக்டா? அதை ஈஸி பண்றதுக்காக தான் இப்ப ப்ரோக்ராமே எழுதுறோம். ஓகே, இது எப்படி சொல்லலாம்? யாரோ சொன்னாங்க கம்பேர் பண்ணனும். இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 0ல இருக்கிறது வந்து 4. அந்த மாதிரி 4 வந்து இண்டெக்ஸ் வேல்யூ 1 என்ன இருக்கு, இண்டெக்ஸ் வேல்யூ 2ல என்ன இருக்கு, இண்டெக்ஸ் வெரி குட். இது மாதிரி ஒவ்வொண்ணா கம்பேர் பண்ணனும். கரெக்ட்டா? அப்ப முதல் எலிமெண்ட் எடுத்து மத்த எல்லா எலிமெண்ட்ஸையும் கம்பேர் பண்ணுவீங்க. அப்படி கம்பேர் பண்ணும்போது சேமா இருந்ததுன்னா கூட்டிட்டே வருவீங்க. கரெக்ட்டா? தான் பண்ண முடியும். மேனுவலா பண்ணாலும் அப்படிதான் பண்ண முடியும். இப்ப இதுல கண்டுபிடிச்சு சொன்னா என்ன பண்ணுவீங்க? முதல்ல 4 எடுப்பீங்க, மொத்தத்தையும் கவுண்ட் பண்ணி எழுதிப்பீங்க. அப்புறம் 5 எடுப்பீங்க, அதையும் கவுண்ட் பண்ணி எழுதிப்பீங்க. இப்படிதான் நடக்கும். அதை தாண்டி வேற வழியே கிடையாது இல்லையா? ஆமா சார். ஓகே, இதே வேலையை தான் நம்ம ப்ரோக்ராமா செய்ய போறோம். ஆனா நமக்கு ப்ரோக்ராம்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. என்ன வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா, நீ உட்காந்து ஒண்ணுனா தேடி எத்தனை இருக்குன்னு பார்க்க வேண்டாம். கவுண்ட்னு ஒரு ஃபங்க்ஷனே நம்ம கொடுத்துட்டாங்க. அப்ப முதல் எலிமெண்ட் எடுத்து கவுண்ட் பண்ணிட்டா என்ன ஆயிடும்? நம்பர் வந்துடும். கரெக்டா? சரி, அடுத்த முறை என்ன பண்ணுவீங்க? அடுத்தது என்ன எடுப்பீங்க? முதல்ல 4 எடுப்பீங்க, கவுண்ட் பண்றீங்க. அப்புறம் 5 எடுக்கிறீங்க, கவுண்ட் பண்றீங்க. அப்புறம் 7 எடுக்கிறீங்க, கவுண்ட் பண்றீங்க. அப்புறம் 5 எடுக்கிறீங்க. கவுண்ட் பண்ணுமா வேணாமா? ஏற்கனவே பண்ணியாச்சு. நல்லா புரிஞ்சுங்க. ஏற்கனவே பண்ணியாச்சு, ஞாபகத்தை வச்சிருக்கீங்களா இல்லையா? அப்ப என்ன பண்ணோம்? ஒரு முறை ஒரு பொருளை கவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை எடுத்து தனியா வச்சுக்கணும். நம்ம கவுண்ட் பண்ணிட்டோம்ட்டு. ஏன்? அப்ப அது இருந்தா தானே தெரியும். இல்லைன்னா இப்ப நீங்க இங்க வந்துட்டீங்க, இது வரைக்கும் வந்துட்டீங்க,
இப்போ நான் 425 எடுத்துட்டா இல்லைன்னு எப்படி தெரியும்? முதல் நம்பரை கண்டுபிடிச்சு ஞாபகம் வச்சுக்கீங்க, போக போக தெரியுமா? தெரியாது. அப்ப அது எடுத்தாலும் அது தனியா எடுத்து எழுதிக்கணுமா இல்லையா? அதுல பாக்கணும் எடுத்துட்டோமா இல்லையா. சார் அத ரிமூவ் கூட பண்ணிடலாம்ல சார் இந்த இண்டெக்ஸ் வேல்யூ. இத மட்டும் ரிமூவ் பண்ணலாம், எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண முடியுமா? ஒன்னொன்னா ரிமூவ் பண்ணிட்டு இருக்கணும்ல, அது டைம் ஆகும்ல. அத்தனை எலிமெண்ட் ரிமூவ் பண்ணா டைம் ஆகும் இல்லையா? இதே லாஜிக் தான் இப்ப எழுத போறேன். கான்செப்ட் புரிஞ்சா? ஓகே சார். யாருக்காச்சும் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றதுல டவுட் இருக்கா? யாருக்காச்சும் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ற டவுட் இருக்கவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். யாருக்காச்சும் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணதுல டவுட் இருந்தா மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே சரி, இப்ப கவனிங்க. இப்ப என்ன பண்றேன்னு பாருங்க. ஒரு இன்புட் நான் சும்மா நானா வந்து ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட்றேங்க. எக்ஸ் ஈக்குவல் டு ஒரு இன்புட், இல்லை மை லிஸ்ட் ஈக்குவல் டு ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ். நல்லா கவனிச்சுங்க, என்ன வேணா இருந்துட்டு போட்டாங்க. ஓகே, கரெக்டா எலிமெண்ட்ஸ் இருந்தால் மட்டும் போதும். ஓகே, இதுதான் நம்ம கிட்ட இருக்க லிஸ்ட். இப்போ இந்த லிஸ்ட்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, முதல்ல ஒரு எலிமெண்ட் எடுக்க போறோம். டூப்ளிகேட்ஸ் மட்டும்தான் நான் பார்க்கணும். அப்போ டூப்ளிகேட்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க இந்த நம்பரை எடுத்து இதை கவுண்ட் பண்ணீங்கன்னா எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை வந்துச்சுன்னா அது டூப்ளிகேட் கிடையாது, 1க்கு மேலே வந்துச்சுன்னா தான் டூப்ளிகேட். லாஜிக்கலா புரிஞ்சுங்க, 1க்கு மேலே வந்தாதான் டூப்ளிகேட். ஸோ இப்போ முதல்ல இந்த எலிமெண்ட் எடுக்கிறேன். அடுத்தது என்ன பண்ணும், முதல் எலிமெண்ட் எடுப்போம், அதுக்கப்புறம் அடுத்த லிஸ்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எப்படி எடுக்கிறது? கவுண்ட் பண்ண போறேன். கவுண்ட் ஈக்குவல் டு மை லிஸ்ட் டாட் கவுண்ட் ஆஃப், யாரை கவுண்ட் பண்ண போறேன்? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை நான் இங்கே வச்சுக்கிறேன். எலிமெண்ட் ஈக்குவல் டு மை லிஸ்ட் ஆஃப் 0. மை லிஸ்ட் ஆஃப் 0ன்னா யாரு? 32. 32 எடுத்து எதில் போட்டாச்சு? எலிமெண்ட்ல போட்டாச்சு. மை லிஸ்ட் டாட் கவுண்ட் ஆஃப் எலிமெண்ட் கொடுக்குறேன். எலிமெண்ட் கொடுத்தா என்ன ஆகும்? இப்போ என்ன ஆகும்? இந்த எலிமெண்ட்ல இருக்க எத்தனை முறை இருக்குன்னு கவுண்ட் பண்ணி எதில் போட்டுரும்? சிஎன்டியில போட்டுரும். கரெக்டா இல்லையா? இந்த சிஎன்டியில 1 இருந்துச்சுன்னா அது டூப்ளிகேட் இல்லாத எலிமெண்ட், 1க்கு மேல இருந்துச்சுன்னா அது டூப்ளிகேட் ஆகிற எலிமெண்ட். அப்போ டூப்ளிகேட் இருந்தால் மட்டும்தான் பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னேன். அப்போ கண்டிஷன் செக் பண்ணணும். என்ன செக் பண்ணணும்? எப்பெல்லாம் டிசிஷன் எடுக்கிறீங்களோ அப்பெல்லாம் என்ன பண்ணணும்? இஃப் போடணும் இல்லையா? இஃப்க்கு அப்புறம் என்ன பண்ணணும்? கண்டிஷனு உங்களோட கவுண்ட் வந்துச்சு இல்லையா? அந்த கவுண்ட் வந்து கிரேட்டர் தேன் 1 இருந்தா, கிரேட்டர் தேன் 1 தான் என்ன அர்த்தம்? அது டூப்ளிகேட்னு அர்த்தம். இப்போ யாரை பிரிண்ட் பண்ணணும்? இப்போ யாரை நம்ம கவுண்ட் பண்ணணுமோ அவங்கள பிரிண்ட் பண்ணணும். இப்போ யாரை நம்ம கவுண்ட் பண்ணி எதில் வச்சிருக்கோம்? எலிமெண்ட், அதான் நான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ அப்போ பிரிண்ட் கொடுத்துட்டு எலிமெண்ட்டை பிரிண்ட் பண்ணிடுறேன். ஓகே, இது முடிஞ்சிச்சு. இது யாரை மட்டும் கவுண்ட் பண்ணோம்? இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் இந்த 4 லைன் என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து முதல் எலிமெண்ட் எடுத்து இதில் போடும். நீங்க எந்த எலிமெண்ட் வேணா இங்க இருந்துட்டு போட்டோம், இது என்ன பண்ணும்? முதல் எலிமெண்ட் எடுத்து இதில் போடும். அந்த முதல் எலிமெண்ட்டை கவுண்ட் பண்ணி சிஎன்டியில் போடும். அந்த கவுண்ட்டு 1க்கு மேலே இருந்தால் மட்டும் பிரிண்ட் பண்ணும், இல்லைன்னா பிரிண்ட் பண்ணாது. இதுதான் லாஜிக். இப்போ இதை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ 32 வந்து டூப்ளிகேட் ஆகுதா? ஆகுது. ஆகுதுன்றதுனால 32 பிரிண்ட் ஆகும். 32 பிரிண்ட் ஆகும். 32 இப்போ பிரிண்ட் ஆகும். 32 மட்டும் பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ இதே வந்துட்டு இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணா 132ன்னு போடுறேன். இப்போ ரன் பண்ணா பிரிண்ட் ஆகுமானா? எதுவுமே பிரிண்ட் ஆகாது. எதுவுமே பிரிண்ட் ஆகலையா? ஏன் அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்கேன்? இந்த எலிமெண்ட்ல 132 இருக்கு. 132 கவுண்ட் பண்றேன். 132 கவுண்ட் பண்ணா என்ன வரும்? ஆன்சரு 0 1 வரும். 1 greater than 1 இல்லை, அதனால பிரிண்ட் பண்ணல. எப்பெல்லாம் பிரிண்ட் பண்ணுது? எப்பெல்லாம் பிரிண்ட் பண்ணோம்? எலிமெண்ட்ஸ் வந்து இப்போ இதே வந்து இந்த இடத்துல 2 இருக்குன்னு வச்சுங்க, 2 டூப்ளிகேட் ஆகுதா? ஆகுது. அப்போ ரன் பண்ண என்ன ஆகுது? 2 பிரிண்ட் ஆகுது. ஸோ இதே வேலையை முதல் முறை விட்டேன், ரெண்டாவது முறை என்ன பண்றேன்னா, ரெண்டாவது முறை என்ன பண்ணோம்னா நல்லா கவனிச்சுக்கோ. முதல் முறை செக் பண்ணிட்டேன், ரெண்டாவது முறை யாரை கவுண்ட் பண்ணணும்? மை லிஸ்ட் ஆஃப் 0க்கு பதிலாக 1 எடுக்கணும், அடுத்த முறை 2 எடுக்கணும், அடுத்த முறை 3 எடுக்கணும், அடுத்த முறை 4 எடுக்கணும். இது மாதிரி எது வரைக்கும் போகணும்? கடைசி எலிமெண்ட் வரைக்கும் போகணும். புரியுதா? அப்ப எத்தனை எலிமெண்ட்ஸ் தெரிஞ்சாதான் நான் என்ன பண்ண முடியும்? ஒன்னொன்னா ஜம்ப் பண்ணி போக முடியும். சரி, அப்ப ஒன்னொன்னா ஜம்ப் பண்ணி போகணும்னா இந்த இடத்துல என்ன பண்ணணும்னு பாருங்க. அதுக்கு என்ன பண்ண? லூப் பண்ணாம பண்ண முடியாது. ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்யணும். ஆனா எலிமெண்ட் மட்டும் தான் மாறுது, வேலையெல்லாம் ஒரே வேலை தான். அப்ப இந்த மை லிஸ்ட் ஆஃப் 0ன்றதுக்கு பதிலா முதல் முறை 0 செக் பண்ணுவேன், அடுத்த முறை 1 செக் பண்ணுவேன், அடுத்த முறை 2 செக் பண்ணுவேன், அடுத்த முறை 3 செக் பண்ணிட்டே போவேன். அதனால நான் என்ன பண்றேன்னா
நானா என்ன பண்ணேன்னா நான் ஒரு வேரியபிள்ல வந்து பொசிஷனோ இண்டெக்ஸோ வச்சுக்கிறேன். இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிறேன். ஐடிஎக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிட்டேன். இங்க நான் என்ன பண்ணுவேன்னா எலிமெண்ட் 0 போட மாட்டேன், ஐடிஎக்ஸ்ன்னு போடுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐடிஎக்ஸ்ன்னு போட்டேன்னா இந்த ஐடிஎக்ஸ் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் இங்க சப்ஸ்டிட் ஆகும். அப்ப மை லிஸ்ட் ஆஃப் ஐடிஎக்ஸ் யாரு? மை லிஸ்ட் ஆஃப் 0, மை லிஸ்ட் ஆஃப் 0. அப்ப இப்பவும் அதே ஆன்சர் தான் வரும், ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இப்பவும் 0 மட்டும் தான் கம்பேர் பண்ணும். கரெக்டா? இப்பவும் 0 மட்டும் தான் கம்பேர் பண்ணும். இப்ப இது எழுதுன வரைக்கும் யாராச்சும் புரியல அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இப்ப டைப் பண்ணி இருக்கிற வரைக்கும் யாரையாச்சும் ஓகே யாருக்கும் டவுட் இல்லையா? புரியலையா? சரி, எந்த லைன் புரியல? எந்த லைன் புரியல? ஐடிஎக்ஸ் ஈக்குவல் 0. சரி, ஓகே. எந்த லைன் ஏன் அது புரியல அப்படின்னா நல்லா கவனிச்சிங்க. எப்பயுமே இப்ப நான் சொல்றேன் பாருங்களேன், இது வந்து முதல் எலிமெண்ட் எடுக்கணும். ஓகே, நீங்க நிறைய டேட்டா இருக்கு, எந்த எலிமெண்ட் ஏற்கனவே எடுத்தேன்னு தெரியணும்ல உங்களுக்கு. அது தெரிஞ்சாதானே நீங்க என்ன பண்ணுவீங்க, அடுத்த முறை அதுக்கு அடுத்த எலிமெண்ட் எடுப்பீங்க. அப்ப நான் என்ன பண்ணணும், முதல் எலிமெண்ட் எடுத்திருக்கேன். முதல் எலிமெண்டோட இண்டெக்ஸ் என்ன? 0. அப்ப 0 எடுத்து ஐடிஎக்ஸ் தான் வச்சுக்கிறேன் மெமரியில. நெக்ஸ்ட் டைம் ஐடிஎக்ஸ் என்ன பார்ப்பேன்னா 0 இருக்கா, அப்போ 1 எடு. நெக்ஸ்ட் டைம் ஐடிஎக்ஸ்ல 1 இருக்கா, 2 எடு. அப்ப நெக்ஸ்ட் டைம் 3 இருக்கா, 4 எடு. இந்த மாதிரி போட்டே வர்றது தான் அது. சொல்றது புரியுதா? இது ஒன்னே ஒண்ணுதாங்க. நீங்க என்ன செய்யறீங்களோ அதுதான் ப்ரோக்ராம். நீங்க செய்யாத ஒரு விஷயம் ப்ரோக்ராமே கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. இது எதுக்காக இங்க வச்சிருக்கேன் அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு 500 எலிமெண்ட் கொடுத்து மொத்த டூப்ளிகேட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு கொடுங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஒன்னொன்னா தான் எடுப்பீங்க. ஏற்கனவே எத்தனை எடுத்துன்னு தெரிஞ்சாதான் நீங்க அடுத்த எடுக்க முடியும். அப்ப அதை மெமரியில வச்சுக்கணுமா இல்லையா? அதுக்குதான் இந்த வேரியபிள். புரியுதா? இப்ப நான் ஐடிஎக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், 0ன்னு கொடுத்துருக்கேன். 0னா நானா ஒரு வேரியபிள்ல 0ன்னு வச்சுக்கிட்டேன். இந்த 0வை ஒரு மெமரியில ஐடிஎக்ஸ்ன்ற பேர்ல வச்சுக்கிட்டேன். அப்ப ஐடிஎக்ஸ் எங்க என்ன இருக்கும், இங்க மை லிஸ்ட் ஆஃப் 0ன்னு வரும். 0 வச்சு கண்டுபிடிச்சு முடிச்சு விட்டேன். அவ்வளவுதான். வெறும் இது 0 மட்டும்தான் கண்டுபிடிக்கும். இந்த மாதிரி அடுத்தது 1 எடுக்கணும், அடுத்தது 2 எடுக்கணும், அடுத்தது 3 எடுக்கணும், போயிட்டே இருக்கணும். எது வரைக்கும் போகணும்? கடைசி வரைக்கும் போகணும். ஓகே, அதுக்கு முன்னாடி இன்னொரு வேலையும் செய்யணும். 0வை எடுத்த பிறகு 1 எடுக்கும் போது ஏற்கனவே இந்த எலமெண்ட்டை எடுத்துட்டா இல்லைன்னா செக் பண்ணணும். கரெக்டா இல்லையா? இப்ப 32 1 முதல்ல 2 எடுத்தேன். அப்ப 32 எடுக்கும்போது 32 எடுத்துட்டா இல்லையா? எடுக்கல. அப்புறம் இப்படியே போவேன், ஒரு ஸ்டேஜ் இங்க வருவேன், ஐயோ 3 எடுத்தனா இல்லையான்னு தெரியாது இல்லையா? அப்ப என்ன பண்ணணும், மெமரியில வச்சிருந்தா தான் தெரியும். சொல்றது புரியுதா நான் சொல்றது? அதுக்கு என்ன பண்ணணும்ன்றதையும் பார்க்கலாம். சரியா? ஓகே, எடுத்தமா எடுக்கலையான்றதை விட்டுருவோம். முதல்ல ஒன்னொன்னா எடுத்து கவுண்ட் பண்ணி மட்டும் பிரிண்ட் பண்ணுவோம். இதை முதல்ல பண்ணுவோம். சரியா? ஒன்னொன்னா எடுத்து பண்ணுவோம். இப்ப எல்லாத்தையும் எடுத்துட்டோமா, இதை கூட எடுத்துட்டேன். இப்ப கவனிங்க, இந்த 2 லைனை மட்டும் தான் ரிப்பீட் பண்ண போறேன். அப்படி ரிப்பீட் பண்ணும்போது இந்த ஐடிஎக்ஸ் மட்டும் மாத்தினே இருக்கணும். அப்ப என்ன ஆகணும், முதல் முறை 0 செக் பண்ணா அடுத்த முறை ஏதாவது செக் பண்ணணும், 1 செக் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்ணணும், 2 லைனை முடிச்சு கவுண்ட் பண்ணிட்டு அந்த கவுண்டை பிரிண்ட் பண்ணிடுறேன். முதல் முறை எடுத்துட்டு கவுண்டை பிரிண்ட் பண்றேன், ரெண்டையுமே பிரிண்ட் பண்றேன், எலிமெண்ட்டையும் பிரிண்ட் பண்றேன், கவுண்ட்டையும் பிரிண்ட் பண்றேன். ரெண்டையுமே பிரிண்ட் பண்ணிட்டேன். பிரிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு நான் என்ன பண்ணணும், அடுத்த எலமெண்ட் இருக்கணும். நெக்ஸ்ட் டைம் அடுத்த எலமெண்ட் நான் என்ன பண்ணணும், இண்டெக்ஸை 1ஆ மாத்திட்டு திருப்பி இதே 3 வேலை செய்யணும். அதுக்கு முறை என்ன பண்ணணும், இண்டெக்ஸ் 2ஆ மாத்திட்டு திருப்பி இந்த 3 லைன் செய்யணும். திருப்பி இண்டெக்ஸ் 3ஆ மாத்தி திருப்பி இந்த 3 லைன் செய்யணும். இதே தான் ரிப்பீட் பண்ண போறேன். கரெக்டா? ரிப்பீட் பண்ணும்போது எது வரைக்கும் ரிப்பீட் பண்ணணும், உங்க எலமெண்ட்ஸ் 10 இருந்தா இண்டெக்ஸ் 9 வரைக்கும் ரிப்பீட் பண்ணுவீங்க. உங்க எலமெண்ட்ஸ் 500 இருந்ததுன்னா இண்டெக்ஸ் 499 வரைக்கும் ரிப்பீட் பண்ணுவீங்க. அப்ப நான் லூப் பண்ண போறேன். எப்படி லூப் பண்ண போறேன் அப்படின்னா, while idx less than len of my list. மை லிஸ்டோட லென்த் என்ன, இது எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியல, ஒரு 20 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும், இண்டெக்ஸ் லெஸ் தேன் 20 பார்க்கும். 0 லெஸ் தேன் 20? ஆமானா என்ன பண்ணணும், ஆமானா இந்த வேலையெல்லாம் செய்யணும். இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்ட பிறகு இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிருச்சு. இப்ப யாருக்கு செக் பண்ணுது, முதல்ல கவனிங்க, இந்த லைன் தான் ஃபர்ஸ்ட் லைன். ரெண்டாவது லைன்ல இண்டெக்ஸ் என்ன, 0 மட்டும் இங்க வரும், அடுத்த லைனுக்கு வரும். இந்த லைன் ஒர்க் ஆகும். இந்த லைன்ல என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோம், இண்டெக்ஸ் லெஸ் தேன் மை லிஸ்ட். அப்படின்னா என்ன அர்த்தம், இண்டெக்ஸோட வேல்யூ என்ன, 0. லென் ஆஃப் மை லிஸ்ட் என்ன இருக்கு, இதுல எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கும். அதுவாவே ஒரு 25 எலமெண்ட் இருக்குன்னு வச்சுங்க. அப்ப 0 லெஸ் தேன் 25? ஆமா, 0 லெஸ் தேன் 25 உள்ள வரும். உள்ள வந்து 0 எத்தனை முறை இருக்கு, 0 என்ற 0ல இருக்கிற எலமெண்ட் எடுத்து
எத்தனை முறை இருக்குன்னு கவுண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு அடுத்த முறை நான் இண்டெக்ஸ் யாரை கவுண்ட் பண்ணோம், 1 கவுண்ட் பண்ணும். அதனால நான் என்ன பண்றேன்னா இண்டெக்ஸ் + = 1 கொடுப்பேன். இண்டெக்ஸ் + = 1 கொடுத்தா என்ன ஆகும், இண்டெக்ஸ் வந்து முதல்ல 0வா இருந்தது, இப்போ 1ஆ மாறிடும். திருப்பி மேலே போகும். 1 < 25 ஆமா ஆமா நான் என்ன பண்ணோம், மை லிஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் என்ன வேல்யூ இருக்கு, 1 இருக்கு. 1 வச்சு செக் பண்ணிடும். 1 வச்சு செக் பண்ணி பிரிண்ட் பண்றோம். திருப்பி அப்போ 2ஆ மாறும், அப்புறம் 3ஆ மாறும், அப்புறம் 4ஆ மாறும், அப்புறம் 5ஆ மாறும். ஏன்னா இண்டெக்ஸ் கூட பிரிண்ட் பண்றேன், இண்டெக்ஸை பிரிண்ட் பண்றேன், எலிமெண்ட்டை பிரிண்ட் பண்றேன், எல்லாமே பிரிண்ட் பண்றேன். சரியா? கொஞ்சம் கம்மியா வச்சுக்கிறேன், ரொம்ப இருந்துச்சுன்னா ஈஸியா இருக்காது நமக்கு, கம்மியா வச்சுக்கிறேன். ஓகே, இண்டெக்ஸ்ல ++ கொடுக்க முடியாது, ஏற்கனவே சொல்லிட்டேன் கிளாஸ்ல. ஓகே, இப்போ ரன் பண்றேன். இப்போ ரன் பண்ண என்ன ஆச்சு பாருங்க, கவனிங்க. இந்த ப்ரோக்ராமை பக்கத்துல வச்சுக்கலாம். ஆன்சர் எப்படி வந்திருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 எடுத்துச்சு. 2ஓட இண்டெக்ஸ் என்ன, 0. எலிமெண்ட் என்ன, 2. கவுண்ட் எத்தனை முறை இருக்கு, 2 எத்தனை முறை இருக்கு, 1 ஒரே முறை தான் இருக்கு, 1 வந்துச்சா. அடுத்தது இண்டெக்ஸ் என்ன, 1. எலிமெண்ட் என்ன, 4. 4 எத்தனை முறை இருக்கு, 2 முறை இருக்கு. அடுத்த இண்டெக்ஸ் என்ன, 2. 2 எத்தனை 2, ரெண்டாவது எலிமெண்ட் என்ன, 2 இண்டெக்ஸ் என்ன இருக்கு, 4. 4 எத்தனை முறை இருக்கு, 2 முறை இருக்கு. அதே மாதிரி கவுண்ட் பண்ணிட்டே வந்துருச்சு. நீங்க எவ்வளவு பெரிய லிஸ்ட் வேணா இப்ப கொடுத்துக்குங்க. இப்ப நீங்க எவ்வளவு பெரிய லிஸ்ட் வேணாலும் கொடுத்துக்கிடுங்க. எவ்வளவு பெரிய லிஸ்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு இது ஈஸியா ஒர்க் ஆகும். இப்ப பாருங்க மாத்திட்டேன். இப்ப ரன் பண்ணாலும் ஆன்சர் கரெக்டா வருதா. நீங்க எவ்வளவு வேணா கொடுத்துங்க, எவ்வளவு பெரிய லிஸ்ட் கொடுத்தாலும் கரெக்டா ஒர்க் ஆகும். எது எது எத்தனை முறை இருக்குன்னு வருது. ஆனா இப்ப எனக்கு என்னன்னா ஒரு முறை வரதெல்லாம் எனக்கு வரக்கூடாது. ஒரு முறை இதெல்லாம் வருது பாருங்க, இது வருங்க, ஒரு முறை வருதா, அதெல்லாம் வரக்கூடாது. அந்த ப்ரோக்ராம்ல காமனா கவுண்ட் பண்ண பிரிண்ட் பண்ணிட்டேன். ஆனா கவுண்ட் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு தான் பிரிண்ட் பண்ணணும். ஏன், ஒரு முறைக்கு மேல இருந்தாதான் பிரிண்ட் பண்ண சொல்றேன். அப்ப என்ன பண்ணணும்னா இங்க பிரிண்ட் பண்றது போது மட்டும் இஃப் CNT > 1 இருந்தா மட்டும் தான் பிரிண்ட் பண்ணுவேன். அப்ப இந்த பிரிண்ட் மட்டும் எப்ப பிரிண்ட் ஆகும், ஒரு முறைக்கு மேல இருந்தா. மற்ற நேரத்துல பிரிண்ட் ஆகாது. இப்ப ரன் பண்ணி பாருங்க. முன்னாடி வந்து பிரிண்ட்ல 1 கழிச்சிட்டேன் பாருங்க, 9 காணோம் பாருங்க, வரல. கவனிங்க, ஒரு முறைக்கு மேல இருக்க எலிமெண்ட்ஸ் எதுவுமே பிரிண்ட் ஆகல. கரெக்டா புரியுதா சொல்றது? இப்ப ஓகே, இதுதான் அந்த லாஜிக். இப்ப இன்னொன்னு பண்ண போறேன். இன்னொன்னு என்ன பண்ண போறேன்னா, ஒரு முறை இப்ப நான் வந்து 2 எடுத்தேன்னா 2 முறை கண்டுபிடிச்சிட்டேன். திருப்பி நான் என்ன பண்ணக்கூடாது, 2வே 2 முறை இருக்குன்னு சொல்லக்கூடாது. இங்க எடுத்துட்டேன்னா திருப்பி இன்னொரு முறை என்ன பண்ணக்கூடாது, 2 இருக்குன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொன்னேன், எந்த எலமெண்ட்டை எடுத்துட்டோமோ, எந்த எலமெண்ட்டை செக் பண்ணி முடிச்சிட்டோமோ அதை தனியா எடுத்து மெமரியில வச்சாதான் நம்ம திருப்பி என்ன பண்ணலாம், ஏற்கனவே எடுத்துட்டோம்னா அதில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் பண்ணலாம். கரெக்டா இல்லையா? அதுக்கு ஒரு சின்ன வேலை செய்ய போறோம். என்ன வேலை செய்யறேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்னொரு எம்டி லிஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்கு என்ன பேருனா டேக்கன் வச்சுக்கிறேன். அதுக்கு பேர் வந்து டேக்கன். நானா ஒரு எம்டி லிஸ்ட் வச்சிருக்கேன். முதல்ல ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன்னா எடுத்த உடனே நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், இந்த எலமெண்ட்டை எடுத்து இந்த டேக்கன்ன்ற லிஸ்ட்ல இருக்கான்னு பார்ப்பேன். லிஸ்ட்ல இல்லைன்னா மட்டும்தான் செக் பண்ணுவேன். புரியுதா? நல்லா கவனிங்க. இந்த லைனை போடுறேன், எப்படி போடுறேன்னு பாருங்க. அதாவது என்ன சொல்றேன்னா, முதல்ல 2 எடுக்கிறேன். 2 வந்து ஏற்கனவே எடுத்தாச்சா இல்லைன்னு பார்க்கணும். ஏற்கனவே எடுத்தாச்சா, ஏற்கனவே எடுக்கவே இல்லை, அப்ப கவுண்ட் பண்ணு. கவுண்ட் பண்ணிட்டு 2 எடுத்து வச்சிரு. ஏற்கனவே எடுத்தாச்சுன்னு எடுத்து வச்சிரு. நெக்ஸ்ட் 4 எடுக்கிறேன். 4 வந்து ஏற்கனவே எடுத்து லிஸ்ட் இருக்கா, இல்லைன்னா என்ன பண்ணுவேன், 4 அந்த லிஸ்ட்ல போட்டு கவுண்ட் பண்ணிடுவேன். திருப்பி 4 எடுக்கிறேன். 4 ஏற்கனவே லிஸ்ட்ல இருக்கா, இருக்கு, இருந்து என்ன பண்ணோம், விட்டுறணும். அதே வேலையை இப்ப செய்ய போறேன். அதுக்குதான் டேக்கன் ஒரு லிஸ்ட் வச்சிட்டேன். இங்க என்ன பண்ண போறேன்னா, முதல்ல உள்ள வந்தோடனே இஃப் எலிமெண்ட், நல்லா கவனிச்சுக்கோங்க, இஃப் எலிமெண்ட், இந்த எலிமெண்ட் வந்து டேக்கன்ல இருந்தா கவுண்ட் பண்ணுமா, டேக்கன்ல இல்லைன்னா கவுண்ட் பண்ணுமா அப்படின்னா, டேக்கன்னா என்ன, ஏற்கனவே எடுத்ததெல்லாம் எடுத்து அதில் போட்டுனே வருவேன். அப்பனா அர்த்தம் எலிமெண்ட் வந்து இல்லைனா, ஓகேவா. நாட் இன்னா என்ன அர்த்தம், இல்லைனா மட்டும், நாட் இன் எது, டேக்கன். நாட் இன் டேக்கன்னா மட்டும் இந்த வேலையெல்லாம் செய்யுங்க. இருந்தா என்ன பண்ணாதீங்க, விட்டுருங்க. ஓகே, பண்ணிடுறேன். நாட் இன் டேக்கன்னா மட்டும் இந்த வேலையை செய்யுங்க. செஞ்சுட்டு அதை என்ன பண்ணுங்க, கவுண்ட்டும் பண்ணிடுங்க. ஓகேவா. என்ன பண்ணிடணும், டேக்கன் டாட் அப்பெண்ட் கொடுத்து எலிமெண்ட் அப்பெண்ட் பண்ணிங்க. ஒரு லைனா தான் சொல்றேன், புரிஞ்சு பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன எழுதிருக்கேன்னு பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட லிஸ்ட் இருக்கு. ரெண்டாவது ஐடிஎக்ஸ் வந்து 0, ஓகே, இண்டெக்ஸ் வந்து 0. டேக்கன் வந்து எம்டி லிஸ்ட், அதாவது இண்டெக்ஸ் வந்து முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறதுனால 0 போட்டீங்க. நீங்களும் பண்ற வேலை தான்.
டேக்கன் இப்போதைக்கு ஒரு எடுத்த லிஸ்ட்லாம் ஒரு இடத்துல வைக்க போறேன். எடுத்த லிஸ்ட்லாம் ஒரு இடத்துல வைக்க போறேன். அது வந்து எம்டியா இருக்கு. இப்போ உள்ள வரேன், முதல் எலமெண்ட் எடுக்கிறேன். முதல் எலமெண்ட் எடுத்துட்டு அது வந்து ஏற்கனவே எடுத்த லிஸ்ட்ல இருக்கான்னு பாக்குறேன். ஏற்கனவே எடுத்த லிஸ்ட்ல ஒண்ணுமே இல்லை, எம்டியா இருக்கு. எம்டியா இருந்தா என்ன பண்ணும், இருக்காது. அப்ப என்ன பண்றேன், அதை வந்து கவுண்ட் பண்றேன். அதை கவுண்ட் பண்ணா 5 முறை இருக்குன்னு வச்சுக்கோ. 5 ஒண்ணுக்கு மேல இருக்கா? ஆமா. ஆமாண்ணா என்ன பண்றேன், பிரிண்ட் பண்ணிட்டேன். பிரிண்ட் பண்ணிட்டு என்ன பண்றேன், நீ இப்ப என்ன எலமெண்ட் எடுத்தியோ அதை எடுத்து டேக்கன் பண்ண லிஸ்ட்ல போட்டுட்டீங்க. ஓகே, டேக்கன்னா என்ன அப்படின்னா, நீங்க உங்ககிட்ட மேனுவலா கொடுத்தா வேலையை தான் செய்யறேன் நானும். உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு பெரிய நம்பர் கொடுத்துட்டேன். நீங்க என்ன பண்ணுவீங்க, நோட் எடுத்து எழுதுவீங்க. 2 எடுக்கிறீங்க. 2 என்னது, முதல் எலமெண்ட் எடுத்துட்டேன், 2 எடுக்கிறேன். 2 எடுத்து ஏற்கனவே எத்தனை முறை இருக்குன்னு பாக்குறீங்க. பார்த்துட்டு கவுண்ட் பண்ணிட்டீங்க. கவுண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க, ஏற்கனவே எடுத்தாச்சு தனியா எழுதி வைப்பீங்களா, வைக்க மாட்டீங்களா? தனியா எழுதி வச்சாதான் திருப்பி அடுத்த எலமெண்ட் எடுக்கும்போது அது இருக்கான்னு பாப்பீங்க. அதுதான் டேக்கன். புரியுதா? இது ஒரு மெமரி, இது ஒரு மெமரியில ஒரு வேரியபிள். அப்ப முதல்ல 0 எடுக்கிறீங்க. 0 எடுத்து 2 வந்து எத்தனை முறை இருக்குன்னு பாக்குறீங்க. 2 வந்து 3 முறை இருக்குன்னு வச்சுங்க. முதல்ல 2 வந்து டேக்கன்ல இருக்கா? இல்லைன்னா அதை வந்து கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணிட்ட பிறகு எத்தனை முறை இருக்குன்னு பாக்குறீங்க. 1க்கு மேல இருக்கா? ஆமா. என்ன பண்றீங்க, அதை பிரிண்ட் பண்ணிட்டீங்க. பிரிண்ட் பண்ணிட்டு என்ன பண்றீங்க, அந்த 2 எடுத்து நான் ஏற்கனவே எடுத்தாச்சுன்னு எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுட்டு அடுத்த எலமெண்ட்டுக்கு போறேன். திருப்பி மேல போறேன். மேல போனா 4 எடுப்பேன். 4 எடுத்து திருப்பி செக் பண்ணுவேன். 4 டேக்கன்ல இருக்கா? இல்லைன்னா 4 எத்தனை முறை இருக்குன்னு பார்ப்பேன். 4 வந்து 5 முறை இருக்குன்னு வச்சுங்க. 5 முறை இருந்தா 5 முறை இருக்கனால பிரிண்ட் பண்ணிடுவேன். பிரிண்ட் பண்ணிட்டு 4 எடுத்து என்ன பண்ணுவேன், 4 எடுத்து எல்லாம் ஆட் பண்ணிடுவேன், டேக்கன்ல ஆட் பண்ணிடுவேன். 4 எடுத்து டேக்கன்ல ஆட் பண்ணிடுவேன். திருப்பி அடுத்த முறை போறேன், மேல போறேன். அடுத்த எலமெண்ட் என்ன, 4 வந்து எலமெண்ட் அடுத்த எலமெண்ட் 4 டேக்கன்ல இல்லையா? இருக்கே, நம்ம தான் ஏற்கனவே எடுத்துட்டுமே. அப்ப 4 எடுத்து என்ன பண்ணோம், இந்த வேலையை செய்யாது. நேரம் என்ன பண்ணோம், இண்டெக்ஸ் மட்டும் தான் கூட்டும். திருப்பி மேல போயிட்டு 6 எடுக்கும். இதே மாதிரி லாஜிக்ல ஒண்ணுன்னா போகும். அப்ப இப்ப ரன் பண்ணனா முன்னாடி வந்ததை விட ஃபில்டர் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, எதெல்லாம் டூப்ளிகேட் ஆகுதோ அதை மட்டும் தான் காமிக்கிறீங்க. 2 3 6 4 2 2 இதெல்லாம் டூப்ளிகேட் ஆகுது. டூப்ளிகேட் ஆகாததெல்லாம் காமினாங்கன்னா என்ன பண்ணணும் தெரியுமா, ஒரே சின்ன வேலை தான். கிரேட்டர் தேன் 1க்கு பதிலா இதெல்லாம் ஒரு முறை இருக்கோ அதை மட்டும் சொன்னா போதும். சரியா? முதல்ல இதை புரிஞ்சுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இந்த லைன் இப்போதைக்கு இந்த ப்ரோக்ராமே யாருக்கெல்லாம் புரியல, யாருக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எல்லாருக்குமே கிளியரா? யாருக்குமே டவுட் இல்லையா? கஷ்டமா இருக்கா, புரிஞ்சுதா, புரியலையா, தெளிவா சொல்லுங்க. சொல்லுங்க லாவண்யா. சார் இதுக்குள்ள நெஸ்டட் லிஸ்ட் இருந்தா எப்படி சார் போட முடியும்? நெஸ்டட் லிஸ்ட் இருந்தா போடலாம். அது அடுத்த ஸ்டேஜ்ல சொல்லித்தரேன். ஓகே சார், தேங்க்யூ. அது நெஸ்டட் வந்து 1னா 2ஆ இல்ல அன்னோன் எத்தனைனா இருக்கலாம் அப்படின்னா அதுவும் பண்ண முடியும். எப்படிப்பட்ட டேட்டாவையும் பண்ண முடியும். சரியா? ஓகே சார். ஓகே. வேற யாருக்கு டவுட் இருக்கு? யாருக்குமே டவுட் இல்லையா? புரியலன்னு அர்த்தம். எதா இருந்தாலும், நம்பரா இருந்தாலும் கவுண்ட் பண்ணலாம், டெக்ஸ்டா இருந்தாலும் கவுண்ட் பண்ணலாம். ஓகே, சிங்கிள் ஆப்ஜெக்டா இருந்தா கவுண்ட் பண்ணலாம். கிளியரா? புரிஞ்சிச்சா? யாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாமா? ஏன் இந்த லைன் கொடுத்துருக்கோம், ஒரு லைனா புரிஞ்சு பண்ணணும். ஏன் இது நெஸ்டடு, ஏன் டேக்கன் எதுக்காக வச்சிருக்கோம், இண்டெக்ஸுக்காக வச்சிருக்கோம், இண்டெக்ஸ் ஏன் இங்க கூட்டுறோம். ஓகே, இண்டெக்ஸ் எது வரைக்கும் போகுது, பைத்தன்ல இப்பதான் படிக்கிறேன், பைத்தனே படிக்கிறேன், இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்ற ஆளுங்களா தெளிவா டவுட் கேட்டுக்கிடுங்க. எங்களுக்கு சி தெரியாது, எதுவுமே தெரியாது, டைரக்டா பைத்தன் படிக்கிற ஸ்டாஃபும் அட்டன் பண்றீங்க. அதனால இந்த லைன் எனக்கு புரியல அப்படின்னு இப்பயே சொல்லுங்க. ஓகே, எந்த லைன் புரியல, எந்த லைன் புரியலன்னு சொன்னீங்கன்னா தான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனந்தி, எந்த லைன் புரியல? ஃபுல்லாவே புரியல. ஓகே, திருப்பி சொல்றேன், கவனிங்க. அதாவது உங்ககிட்ட ஒரு வேலை கொடுத்தா நீங்க எப்படி செய்ய போறீங்களோ அதுதான் இங்க ப்ரோக்ராமா எழுதியிருக்கும். அதை தாண்டி ஒண்ணுமே இல்லை இந்த ப்ரோக்ராம்ல. இங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கோம். இந்த லிஸ்ட்டை உங்க கையில நோட்ல எடுத்து எழுதிங்க. இந்த லிஸ்ட்ல நீங்க வந்து
நோட்ல எழுதின பிறகு இதுல எதெல்லாம் டூப்ளிகேட் அதெல்லாம் பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இது எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா, முதல்ல 2 எடுப்பீங்க. 2 அப்படியே ஒன்னொன்னா கம்பேர் பண்ணுவீங்க. கரெக்டா? ஒவ்வொரு எலமெண்டா பார்த்துனே வருவீங்க. 2 எங்க இதோ ஒரு இடத்துல இருக்கு, இங்க இருக்கு. ரேண்டமா பார்க்க மாட்டீங்க, லைனா தான் பார்ப்பீங்க. அப்ப 2 இங்க 1 இருக்கு, இங்க 2 இருக்கு. அதுக்கப்புறம் ஒன்னொன்னா பார்த்து கடைசி வரைக்கும் போய் பார்ப்பீங்க. எத்தனை இருக்கு மொத்தமா? 2 இருக்கு. அப்ப அது டூப்ளிகேட். அப்ப 2 நீங்க தனியா எடுத்து வச்சுப்பீங்க. கரெக்டா? 2 வந்து டூப்ளிகேட் ஆகுதுன்னு சொல்றீங்க. அது டூப்ளிகேட் ஆகுதுன்னு சொல்றது இல்லாம 2 ஏற்கனவே எடுத்தாச்சுன்னு தனியா வச்சுக்கணும். ஏன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம மறந்துடும். நிறைய எலமெண்ட் இருந்துச்சுன்னா எந்தெந்த எலமெண்ட் ஏற்கனவே செக் பண்றோன்றதே மறந்துடும். அப்ப திருப்பி அதை என்ன பண்ணோம், ஏற்கனவே எடுத்தாச்சுன்னு ஒரு இடத்துல 2 எடுத்து வச்சுக்கணும். அடுத்த எலமெண்ட் எடுக்கணும், 4 எடுக்கணும். எப்படி 4 எடுக்கிறோம்? இதுக்கு அடுத்த எலமெண்ட்னு எப்படி சொல்றோம்? அப்ப ஏற்கனவே நம்ம எத்தனாவது எலமெண்ட் எடுத்தோம்னு தெரிஞ்சாதான் அதுக்கு அடுத்த எலமெண்ட் தெரிய முடியும். அதுதான் இந்த ஐடிஎக்ஸ். ஏற்கனவே எந்த எலமெண்ட் எடுத்திருக்கோம்னு பார்த்தா தான் அடுத்த எலமெண்ட். அதே மாதிரி ஏற்கனவே எந்தெந்த எலமெண்ட்லாம் எடுத்து முடிச்சிட்டோன்றது தெரியுதுக்கு தான் டேக்கன். புரியுதா? எல்லாமே தனித்தனியா எழுதி வச்சிருக்கீங்கம்மா. அதை பார்த்து தான் நீங்க கண்டுபிடிப்பீங்க. அதே வேலை தான் செய்றீங்க. 4 நம்பர் இருந்தா அப்படியே மைண்ட்ல வச்சுக்கிட்டு அப்படியே பண்றீங்க. 1000 நம்பர் இருந்தா நீங்க மைண்ட்ல வச்சுட்டு பண்ண முடியுமா? நோட் எழுதி ஒண்ணுனா பார்த்தா தான் கம்பேர் பண்ண செக் பண்ண முடியும். மைண்ட்லயே மொத்த நம்பரையும் ஞாபகம் வச்சுலாம் பண்ணவே முடியாது. அதுக்கு தான் இப்போ ப்ரோக்ராம்ல அழகா மெமரியில் போட்டு வைக்கிறோம். அப்ப இது எதுக்கு, இது எதுக்கு? புரியுதா? இந்த 2 லைன் எதுக்காக வச்சிருக்கோம்னு எல்லாருக்கும் புரியுதா? யாருக்குமே டவுட் இல்லை இல்லையா? அதுல யாருக்கும் டவுட் இல்லைல்ல? ஓகே. அடுத்தது இந்த லூப் எதுக்காக பண்றோம்? ஏன் லூப் பண்ணோம் அப்படின்னா, நீங்க முதல் எலமெண்ட்ல ஆரம்பிச்சு முதல் எலமெண்ட் எத்தனை முறை இருக்குன்னு பாக்குறீங்க, அடுத்து 2வது எலமெண்ட் எத்தனை முறை இருக்குன்னு பாக்குறீங்க, அப்புறம் 3வது எத்தனை முறை இருக்கு பாக்குறீங்க. இதே மாதிரி ஒன்னொன்னையும் எத்தனை முறை இருக்குன்னு பார்க்கணும். எது வரைக்கும் பார்க்கணும்? கடைசி வரைக்கும் பார்க்கணும். அப்ப இண்டெக்ஸ் 0ல ஆரம்பிச்சு எது வரைக்கும் முடிக்கணும்? கடைசி வரைக்கும். கடைசிக்கு இண்டெக்ஸ் என்ன? மொத்த இண்டெக்ஸ் லென்த் எத்தனையோ அதோட 1 கம்மியா இருக்கும். அப்ப 10 எலமெண்ட் இருந்தா 9 வரைக்கும் போகணும். 1000 எலமெண்ட் இருந்தா 999 வரைக்கும் போகணும். கரெக்டா இல்லையா? அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இங்க என்ன பண்ணணும், அதுக்குதான் அந்த லென்த் போட்டிருக்கேன். ஒரே நிமிஷம் அப்படியே லைன்ல இருக்கு. ஓகே. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த லிஸ்ட்ல ஒவ்வொரு எலமெண்டா எடுக்கிறதுக்காக தான் இந்த லூப் போட்டிருக்கோம். ஒவ்வொரு முறையும் என்ன பண்ண போறீங்க அப்படின்றது தான் இங்க அதாவது ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்யறோம். ஆனா ஒரு முறையும் என்ன செய்ய போறோம்ன்றதான் லூப்புக்குள்ள எழுத போறோம். முதல் முறை என்ன பண்றோம், நான் எடுக்க வந்த எலமெண்ட் எடுக்கிறேன். இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுத்து அதில் போட்டுக்கிறேன். இண்டெக்ஸ் வந்து என்ன இருக்கு? 0 எடுத்து இதில் போட்டுக்கிறேன். அந்த எலமெண்ட்டை ஏற்கனவே எடுத்தாச்சா இல்லையான்னு பாக்குறேன். ஏற்கனவே எடுத்திருக்குமா? அந்த அந்த எத்தனை எழுதி வச்சிருப்பீங்களா? எங்க ஒரு இடத்துல எழுதிருப்பீங்க இதெல்லாம் எடுத்துட்டு. முதல் முறை அங்க எதனா இருக்குமா? எதுவுமே இருக்காது. அப்ப அது இந்த இடம் என்ன அர்த்தம்? அது இல்லைன்னு அர்த்தம். அது ஏற்கனவே எடுக்கல. அப்ப எத்தனை முறை இருக்குன்னு கவுண்ட் பண்றோம். நீங்க கம்பேர் பண்றீங்க பாருங்க, ஒண்ணுனா கம்பேர் பண்ணிட்டு போறீங்களா? அந்த வேலையை தான் பைத்தன் என்ன பண்ணிச்சு, நமக்கு கவுண்ட் பண்ணி கொடுக்குது. கவுண்ட் பண்றோம். கவுண்ட் வந்து 1க்கு மேல இருந்தா என்ன அர்த்தம்? டூப்ளிகேட்னு அர்த்தம். அப்ப என்ன பண்றோம், அந்த இண்டெக்ஸ் நம்பரை பிரிண்ட் பண்றோம், அந்த எலமெண்ட்டை பிரிண்ட் பண்றோம், அந்த கவுண்ட்டை பிரிண்ட் பண்றோம். பிரிண்ட் பண்ணிட்டு இதை நான் ஏற்கனவே எடுத்துட்டேன் அப்படின்னு என்ன பண்றேன், டேக்கன்ல எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். டேக்கன்றது ஒரு லிஸ்ட்ல எப்படி அப்பன் பண்றது, ஆட் பண்றது அப்பன். ஏன் இதை எடுத்து அதில் எழுதி வச்சுட்டேன். நீங்க ஏற்கனவே இந்த 2 எடுத்துட்டேன் அப்படின்னு தனியாக எழுதலைன்னு வச்சுங்களேன், உங்களால திருப்பி 2 வந்தா என்ன பண்ண முடியாது, திருப்பி இன்னொரு முறை கவுண்ட் பண்ற மாதிரி ஆயிடும். தேவையில்லாத வேலை அது. கரெக்டா இல்லையா? அது நம்ம ஏற்கனவே 2 கவுண்ட் பண்ணி சொல்லிட்டோம். திருப்பி இன்னொரு முறை 2 வரும்போது என்ன பண்ண போறாது, திருப்பி அதே வேலையை செய்யக்கூடாது. அதுக்காக தான் எடுத்து தனியா வைக்கிறோம். அதை எடுத்து தனியா வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்கிரிமெண்ட் பண்றோம். ஏன் இங்க இன்கிரிமெண்ட் பண்றோம்? 0ன்றது முதல் எலிமெண்ட். இப்ப அடுத்தது என்ன எடுக்கணும்? 1 எடுக்கணும். அப்ப முதல் முறை 0 செக் பண்ணிட்டு அடுத்த முறை 1, அடுத்த முறை 2, அடுத்த முறை 3, அடுத்த முறை 4, இது மாதிரி போயிட்டே இருக்கணும். அது கூட்டணும். கூட்டு மேல போறேன். மேல போனா இப்ப எங்க இருக்கு? இங்க 10 இருக்கு, இங்க 1 இருக்கு. 1 less than 10 ஆமானா திருப்பி அதே வேலையை செய்யும். இப்ப யாருக்கு செய்யும்? இண்டெக்ஸோட வேல்யூ என்ன இருக்கு? 1 இருக்கு. 1க்கு செய்யும். இதே மாதிரி ரிப்பீட் பண்ணிட்டே போகும். இதே மாதிரி ரிப்பீட் பண்ணி இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் கம்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஆயிடும்? சிம்பிளரா ஆன்சர் வந்துடும். என்ன வந்துச்சு உங்களுக்கு? எந்தெந்த எலிமெண்ட்லாம் டூப்ளிகேட் ஆகுது ஈஸியா கண்டுபிடிச்சு கொடுத்துருச்சு. புரிஞ்சுதா? புரியலையா? இப்ப யாருக்கெல்லாம் டவுட் இருக்கு? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யாருக்காவது டவுட் இருந்தா. அன்மியூட் பண்ணிட்டேன். யாருக்கெல்லாம் டவுட் இருக்கோ அவங்களாம் கேட்டுக்கலாம்.
யாராவது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா எடுத்து வச்சுக்கிங்க இந்த ப்ரோக்ராமை. உங்களுக்கு டாஸ்க் என்ன அப்படின்னு இப்பயே சொல்லிடுறேன். நாளைக்கு ஓகேங்களா, நாளைக்கு உங்களோட டாஸ்க் என்ன அப்படின்னா, இதில் டூப்ளிகேட்ஸ் ஆகாத எலிமெண்ட்ஸ்லாம் பிரிண்ட் பண்ணியிருக்கணும். நீங்கள் யாரெல்லாம் பிரிண்ட் பண்ணிட்டீங்கன்றத சொன்னாங்கன்னா மட்டும் போதும். எனக்கு ப்ரோக்ராம்லாம் அனுப்ப வேணாம். முடிச்சிட்டிங்களா இல்லையான்றது மட்டும் இருந்தால் போதும். ஓகேங்களா, யாரெல்லாம் டூப்ளிகேட் இல்லாத எலிமெண்ட்ஸ் தான் முடிச்சிங்க முடிக்கலன்றது மட்டும் இருந்தால் போதும். சரியா, ஒரே நிமிஷம் இருங்க. சரி சொல்லுங்க. அதாவது உங்களோட எக்ஸசைஸ் என்னன்னா, யாரெல்லாம் என்ன ஆகணும், சரி யாருன்ற பாருங்க, இதில் டூப்ளிகேட்ஸே இல்லாத எலமெண்ட்ஸை மட்டும்தான் பிரிண்ட் பண்ணணும். டூப்ளிகேட் ஆகிற எலமெண்ட்ஸை பிரிண்ட் ஆகக்கூடாது. அது நீங்கள் தான் போடணும் ப்ரோக்ராம். சரியா, இதே ப்ரோக்ராம் தான், கொஞ்சம் சின்ன லாஜிக் மாற்றினா சரியாயிடும். ஓகே, அதுதான் உங்களோட எக்ஸசைஸ். அந்த எக்ஸசைஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. சரியா, ஓகே. வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? வேற இல்லையா? ஓகே, லிஸ்ட்டை வச்சு இப்போ அடுத்த ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். இந்த லிஸ்ட் நான் ஃபிக்ஸடாக கொடுத்துட்டேன். ஓகே, ப்ரோக்ராமில் வந்தால் இப்போ நீங்கள் எப்போ பார்த்தாலும் மாற்றிட்டு இருக்கணும். ஓகேங்களா, ப்ரோக்ராமில் வந்து இப்போ மாற்றிட்டுனா மாற்றிட்டு ரன் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் வந்துடும். கரெக்டாக திருப்பி கரெக்டாக ஆன்சர் வந்துடும். பாருங்க, இங்கே 2 வந்து 2 முறை இருக்குது, இந்த இடத்துல 2 4 முறை வந்துருச்சு. இங்கே 7 4 முறை இருக்குது, இங்கே 7 4 முறை தான் இருக்குது. இங்கே வேற என்ன இருக்குது, 6 6 முறை இருக்குது, இங்கே 6 7 முறை இருக்குது. கவுண்ட் பண்ணிச்சா? ஆட்டோமேட்டிக்காக அதே கவுண்ட் பண்ணி கொடுத்துரும். ஏன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். நீங்கள் எத்தனை வேணால் ஆட் பண்ணிட்டே போங்க. ஓகே, எத்தனை வேணாலும் ஆட் பண்ணிட்டே போங்க. இங்கே கமா கொடுத்துட்டு நான் ஆட் பண்ணிட்டே போகிறேன். இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்க, எதெல்லாம் டூப்ளிகேட் ஆகுதுன்னு கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்க, 1 வந்து முன்னாடி 2 முறை இருந்துச்சு, இப்போ எத்தனை முறை இருக்குது? 3 முறை இருக்குது. 3 வந்து 8 முறை இருந்துச்சு, இப்போ முன்னாடி 3 5 முறை தான் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி எப்படி கொடுத்தாலும் கிளியர் ஆகுது. ஆனால் இதே டேட்டாவை நான் ப்ரோக்ராமில் ரன் டைமில் கூட இன்புட்டாக கொடுக்க முடியும். அது எப்படி பண்ணுறதுன்னு அடுத்த கிளாஸில் தான் சொல்லி தர போகிறேன். இப்போ கிடையாது. சரியா, இதே டேட்டாவை நான் வந்து ப்ரோக்ராமில் டைப் பண்ணாமல் நீங்கள் ஒரு இன்புட்டாக கொடுத்தா கூட செய்ய முடியும். அது அடுத்த கிளாஸில் சொல்லித்தரேன். இப்போ வேற எதனா டவுட் இருந்தால் கேட்டுக்கிறீங்க. டூப்ளிகேட் இல்லாத வேல்யூ மட்டும் பிரிண்ட் ஆகணுமா சார்? ஆமா ஆமா, டூப்ளிகேட் ஆகிறதெல்லாம் பிரிண்ட் ஆகிறதுக்கு பதிலாக டூப்ளிகேட் ஆகாததெல்லாம் பிரிண்ட் ஆகும். யூனிக் வேல்யூ மட்டும். ஆமா ஆமா, அதாவது இப்போ இதுல யூனிக்கா எது இருக்கு? இப்போ சப்போஸ் வச்சுக்கலாம், இப்போ இதுல 55 2 முறை இல்லை, 55 தான் யூனிக் எலிமெண்ட். அந்த மாதிரி என்னென்ன வேல்யூஸ் தான் யூனிக்கா இருக்கோ அதெல்லாம் பிரிண்ட் ஆகணும். ஓகே சார். வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? எல்லாருக்குமே கிளியரா? கிளியர் சார். ஓகே, சரி, ஒரு 5 நிமிஷத்துல வேற எதனா பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா, அடுத்தது ரேஞ்ச் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ரேஞ்ச், இந்த ரேஞ்சுன்ற இது என்ன பண்ணோம் அப்படின்னா, ரேஞ்ச் ஆஃப், அங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸ்டார்ட்டு ஸ்டாப்பு ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க, ஸ்டார்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணும், ரேஞ்ச் ஆஃப் 5 அப்படி கொடுத்தா என்ன பண்ணும் அப்படின்னா, ரேஞ்ச் ஆஃப் 5 ரேஞ்சுன்ற ஃபங்க்ஷன் ஜென்ரேட்ஸ் ஏ சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ், கன்சிக்யூட்டிவ் வேல்யூஸை ஜென்ரேட் பண்ணும். எப்படி தெரியும் அப்படின்னா, ரேஞ்சின் 5 கொடுத்தா 0,5 கொடுத்துச்சு. ஏன்னா ஸ்டாப் கொடுக்கல, ஸ்டாப் தான் கொடுத்துருவேன். நம்ம எப்படி நம்ம ஸ்லைசிங் பண்ணும்போது ஸ்டாப் மட்டும் கொடுத்தா என்ன வரும், ஸ்டார்ட்டை 0 எடுத்துக்கிச்சு, அது மாதிரி எடுத்துக்கிச்சு. இதே ரேஞ்ச் ஆஃப் 5,10 கொடுத்தா என்ன ஆகும், 5லேருந்து 9 வரைக்கும் எடுத்துக்கும். இது எப்படி நான் பார்க்க முடியும் அப்படின்னா, லிஸ்ட்டாக மாற்றினீங்கன்னா பார்க்க முடியும். லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் 5,10 கொடுத்தா உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஜென்ரேட் ஆகும். அந்த லிஸ்ட்டில் என்ன வேல்யூஸ் இருக்கும், 5லேருந்து 9 வரைக்கும் இருக்கும், கன்சிக்யூட்டிவாக இருக்கும். இதே லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் ஓகே 5,40,4ன்னு கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும், 40,4 கொடுத்தேன்னா ஸ்டார்ட்டு ஸ்டாப்பு ஸ்டெப்பு 5க்கு அப்புறம் 9 எடுக்கும், 9க்கு அப்புறம் 13 எடுக்கும். இதே மாதிரி 4 4ஆக செக் பண்ணி 37 வரைக்கும் வந்துருச்சு. புரியுதா? இதே லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் 10,2 கொடுத்தேன்னா இப்போ என்னெல்லாம் எலமெண்ட் வரும் அப்படின்னா, ரேஞ்சில் எம்டி தான் இருக்கும். ஏன் 10,2 ரிவர்ஸில் போடணும்னா ஸ்டெப் என்னவா இருக்கணும், நெகட்டிவாக இருக்கணும். அப்போ ஸ்டெப் -1 கொடுத்தா என்ன ஆகிடும், இப்போ உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கும். அப்போ என்ன உங்களுக்கு இப்போ ஆன்சர் என்ன வரும், 10 வரும், 9 வரும், 8 வரும், அது மாதிரி எது வரும், 3 வரைக்கும் வரும். அந்த மாதிரி 3 வரைக்கும் வரும். இதுதான் ரேஞ்ச். புரியுதா? ரேஞ்ச் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் எலிமெண்ட்ஸ் கன்சிக்யூட்டிவ் வேல்யூஸை ஜென்ரேட் பண்ணுது. ஓகே, அதுதான் ரேஞ்சோட வேல்யூ. கிளியரா எல்லாருக்கும்? யாருக்கும் டவுட் இல்லை இல்லையா? டவுட் இருக்கா யாருக்காச்சு? ஓகே,
இன்னைக்கு நாளைக்கு பார்க்கலாம். எக்ஸசைஸ் பாருங்க. ஓகே. தேங்க்யூ சார்.